ஹாய் கைஸ், இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் இருந்தால் அது நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி இருந்தால், அது லவ்வாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, ரிவெஞ்சாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிடைக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த ஆசை நிறைவேறி 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் உயிரே பறி போயிடும். இப்போ கேள்வி என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை பண்ணிவிட்டு அதிலிருந்து தப்பிக்க முடியுமா? இந்த மாதிரி டேஞ்சரஸான கொரியன் ஹாரர் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே ஒரு ஸ்கூல் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் ஃபோனில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆப் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறா. அவள் சாஜு பற்றி சொல்கிறா. ஆக்சுவலாக சாஜு அப்படின்னா பர்த்டே டேட்டு, டைமு, இயரு இது எல்லாமே யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, பர்த்டே டேட்டை எழுதி வச்சு விஷ் பண்ணுவாங்க. அது நிஜமாகவே நடக்கும். ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவள் பர்த்டே டேட்டை எழுதி வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறா? நான் ஆசைப்படுறேன் எல்லாருமே சாகணும், என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஒரு கத்தியை எடுத்து அவளோட கழுத்தை அவளே அறுத்து அந்த இடத்துலையே துடிச்சு இறந்து போகிறா. இப்போது கொஸ்டின் என்னென்னா, இந்த பொண்ணு யார்? இந்த அளவுக்கு அவள் வெறுக்கிற ஆளுங்க யார்? இது என்ன ஆப்பு? எப்படி இந்த விஷயம்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது? இது எல்லாமே இனி வரப்போகிற வீடியோவில் தான் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். அதிலிருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்மளோட ஹீரோயின் சியா. தூக்கத்திலிருந்து கெட்ட கனவோடையே எந்திரிக்கிறாங்க. இது ஏன் இப்படி வருதுன்னு இவங்களுக்கே புரியலை. எந்திரிச்சு தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை தானே ரெடி பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு தான் இவங்க அவங்களோட ஆன்ட்டி கூட தான் இருக்காங்க. பேரண்ட்ஸு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அதனால் அவங்களோட ஆன்ட்டி கூட தான் இருக்காங்க. தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை தானே ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் கரெக்டாக ஆன்ட்டிக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி கார்டு வச்சுட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன தேவையோ நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இவங்க அப்படியே மேலே பார்க்குறாங்க. ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட லவ்வருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுதான் ஹீரோ. என்ன நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்த்தோன்னே பயபுள்ள அறக்க பறக்க ஓடி ஒரு வழியாக கிளம்பி கரெக்டாக லிஃப்ட்டுக்கிட்ட ஓடி வந்து மூச்சு வாங்க நிற்க ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எடுத்து ஒரு கிஸ்ஸை போட அப்படியே ஷாக் ஆகிடுறாப்புல. அப்புறமா ஹீரோயின், என்ன நீயே இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையோ, சரி ஓகே இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை சும்மா தான் சொன்னேன், நீ எப்போ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் கொடுக்கலாம், இப்போவே கூட நீ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே பக்கத்தில் போக அப்போ கரெக்டாக லெஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. லெஃப்ட் ஓப்பன் ஆனையும் அங்கே இருக்கிற ஆளு குறுக்குறுன்னு பார்க்க அப்புறமா அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே தான் இன்னொருத்தி என்ட்ரு ஆகுறா. இவளோட பேர் தான் நாரி. ஆக்சுவலாக இவங்க ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு கேங்கு தான். அதில் 3rd பர்சன் தான் இவளுக்கு ஹீரோ மேலே ஒரு லவ் இருக்குது. ஆனால் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கமிட்டடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த அம்மா என்ன பண்ணுறா, நேராக ஹீரோயினை இக்னோர் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட மட்டும் போய், அம்மா இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பிளானில் இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க, 4ஆவதாக வந்தான் பாரு ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து இந்த நாரியை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு இந்த மாதிரி ஹீரோ கூட பேசிகிட்டே போகிறானே, இவனோட பேர் தான் ஹூக். இவன் என்ன பண்ணுறான்னா, ஆமாம் என்ன இப்போல்லாம் நீங்கள் 2 பேர் ஒட்டுக்காவே வரீங்க, கதை என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி கேட்க, ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால உனக்கு அப்படி தோணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ இவளுக்கு கோவம் வருது. நம்ம ஆளை போய் அவன் கூட சேர்த்து வச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த நாரி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நம்மளாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நம்மளாம் அப்படி தான் இருப்போம், நீங்கள் எப்படி இப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ கொந்தளிக்கிறா. அப்போ உடனே அந்த ஹூக்கு வந்து, கேள்வி கேட்ட அவளே சும்மா இருக்கா, நீ என்ன இந்த அளவுக்கு துடிக்கிற, ஏன் நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவளும் பட்டுன்னு ஆமாம் அப்படின்னறா. இங்கே ஹீரோயினுக்கு ஷாக்கு, இது என்னடா புதுக்கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹீரோக்கு இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. நீ வாடா, உன்னால தாண்டா எல்லா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹூக்கை வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுறாப்புல. கிளாஸுக்குள்ளே போகணுன்னு இதோ காட்டுறாங்க பாருங்கள். இவன் தான் 5th கை. இவனோட பேர் ஹைஜூன். எல்லா கேங்குலேயும் ஒரு தெருப்பானை படிப்பாளி, அந்த மாதிரி தான் இந்த கேங்லேயும் இவன் ஒரு பயங்கரமான டாப் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இந்த ஹூக் என்ன பண்ணுறான்னா, அவனோட லேப்டாப்பை மச்சான் எப்படியாவது சரி பண்ணி கொடுறான், மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா, அதுக்கு அவன், டேய் தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுடா, எத்தனை டைம் உனக்கு சரி பண்ணி தரது, என்னால் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், டேய் நீ உன்னை விட்டால் எனக்கு யாருடா இருக்கா, நீ தானடா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ப்ளீஸ்டா அப்படியாவது சரி பண்ணி கொடுறான். உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா, இந்த மாதிரி ஜியாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி சொல்ல வர்றான். அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே ஸ்டாஃப் வந்தோன்னே எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வச்சுட்டு ஒரு 2 பேர் வந்து பெருமைப்படுற அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க.
அதில் முதல் பர்சனை ஆஸ் யூஸ்வலாக தெரிஞ்ச கதை தான், அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹைஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு நிற்க வச்சு கிளாப் பண்ணுறாங்க. ரெண்டாவது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது வேறு யார், ஹூக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே அத்தனை பேத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா நம்ம ஆளுக்கு படிப்பே வராது, இதில் எங்கேருந்து இந்த மேக்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். ஒரு வழியாக கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அவனோட கேங்கே அவனை சுற்று போட்டுருச்சு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு, நீ எப்படி இப்படி மார்க்கு வாங்கின, இதுக்கு என்ன ரீசன், பிட் அடிச்சியா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பா, ஏதாவது ஒன்று நடக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி மாற்றி கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்க அவன் வந்துட்டு சொல்கிறான், டே நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சரி இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குடா, அதில் வந்துட்டு நம்ம ஆசைப்படுற விஷயத்த வந்து கன்வே பண்ணி, அதாவது வீடியோ மூலமாக கன்வே பண்ணி அனுப்புனா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே இருக்க ஒருத்தவங்க கூட அதை வந்து நம்பவே மாட்டேங்க. ஹீரோ கூட ப்ளே ஸ்டோரிலாம் போய் செக் பண்ணி பார்க்குறான், தம்பி அது அங்கெல்லாம் அவைலபிள் இருக்காதுப்பா, இது தேர்ட் பார்ட்டி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கை அவன் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறான். ஆனால் ஒருத்தரது நம்பின பாரு கிடையாது. டக்குன்னு இந்த நாரி என்ன பண்ணிடுறான், உன் கூட எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு காரி துப்பிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அங்கே கட் பண்ணால் இந்த நாரியும் ஹீரோயினும் வந்து ரெஸ்ட் ரூமில் இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்னடி என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை நான் கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கேன், ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து பார்ட்டி இருக்குல்ல, ஸோ நான் அழகாக ட்ரெஸ் போட்டு வரணும்ல, ஸோ அதனால் சாப்பிடாமல் இருக்கேன், அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் லீனாக தெரிவேன், அப்போ தான் ஹீரோக்கு வந்து என்னை பார்த்தோன்னே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சிட்ருக்கா. அப்புறமா அந்த பார்ட்டியை பற்றி என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டால், இவனுக்குலாம் கிஃப்ட்டு ஒன்று தான் கேட்டால் ஆளும் மூஞ்சியும் எப்படி சுற்றிட்டு இருக்கான் பைத்தியக்காரனாட்ட அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கிறான் இந்த ஹூக்கை. ஏண்டி அவனோட பர்த்டேக்கு தானே போகிறோம், அப்போ அவனுக்கு கிஃப்ட் வாங்கணும்ல அப்படின்னா, நீ வேணா வாங்கு, நான்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருக்கா. முன்னாடி பார்த்தா அந்த ஹூக் அப்படியே பார்த்த பறையே நின்றுட்டுருக்கான். ஐயோ கேட்டுட்டான் போலன்னு நினைக்கிறக்குள்ள, என்ன பேச்சை நிறுத்திட்டீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான், ஓ இன்னும் ஒன்றும் கேட்கலையா அப்படின்ட்டு, இல்லைடா உன்னோட பர்த்டேக்காக என்ன கிஃப்ட் வாங்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் பெருந்தன்மையா, இங்கே பாருங்கள் நீங்கள் பார்ட்டிக்கு வந்தால் மட்டும் போதும், எந்த கிஃப்ட்டும் எதுவும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டுறான். அப்படியே கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. அங்கே கூட இந்த நாரி என்ன பண்ணுறான்னா விடாமல் கிளாஸை கவனிக்காமல் ஹீரோவை பார்த்துட்ருக்கா. ஹீரோயினும் அப்படி தான் கிளாஸை கவனிக்காமல் இவன் என்ன அவனை பார்க்குறான்னு சொல்லி நாரியை பார்த்துட்ருக்க, இந்த ஹீரோவோ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, ஆனால் ஹூக்கோட முகமெல்லாம் ஒரு மாதிரி விகாரமாக முறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு கேரக்டர், ஒரு புது கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. இவங்க யார் என்ன என்னங்கிறது லேட்டராக பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், யார் என்ன ஏதுன்னு சொன்னால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அது என்ன ஏதுன்னு எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியலை, இதுக்கப்புறம் தெரிய வருங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி பொடி வச்ச மாதிரியே பேசுகிறாங்க. அங்கே கட் பண்ண அப்படியே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்காங்க. யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக இவங்களுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த லாங் ஜம்ப் தான். ஹீரோயினும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி அவங்க கோச் கிட்ட இருந்து பயங்கரமாக அப்ரிசியேஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அந்தளவுக்கு எதுவும் பண்ணல. அவருக்கு பயங்கரமான நர்வஸ் ஆகி லாஸ்ட் இயர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் ரொம்ப நர்வஸ் ஆகி இதிலிருந்து வந்து வெளியே வந்திருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த டைமும் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் ஹீரோயின் வந்து அவர்கிட்ட போய் உன்னால் முடியும், நீ நல்லா ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கிளாஸில் இருக்கிற ஹூக் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். இது எதுக்கு எடுத்துக்கிறான் அப்படிங்கிறதே தெரியல. அதை ஒரு மாதிரி அந்த டாப் ஸ்டூடெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்துட்டு இந்த கோச் வந்து பயங்கரமாக ஹீரோயின் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ இந்தளவுக்கு விளையாடுறியே, வேறு எதுவும் டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நேஷ்னல் டீமில் கேட்பாங்க, ஏன்னா நீ இதில் செலக்ட் ஆகியிருக்க அப்படிங்கிற சர்ப்ரைஸே அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பயங்கரமான ஹாப்பியாகி அவங்கள போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் கோச் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீக்கெண்ட் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் இருக்கும், நீ பாட்டுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத, நீ வேணும்னா உன்னோட துணைக்கு வேணா அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இன்டெரக்டாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கோச்சுக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத. இங்கே ஹூக்குக்கு வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அவனும் பேசலான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வெளியே வந்து பேசுகிறான். ஆனால் அவன் பேசுகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்க கேங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே
அவங்க பேசுகிறது அவனுக்கு கேட்குது. இந்த மாதிரி இவனை பற்றியே காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. இவனோட பர்த்டேக்கெலாம் யாராவது போவாங்களா, இவனை இங்கே பார்க்குறதே பெருசு, இல்லை வீட்டில் வேற போய் பார்க்கணுமா, என்னாலலாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு ஆள் மாற்றி ஆள் வந்து வரல, அவன் ஒரு தத்தி, அவன் ஒரு வேஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் ரொம்ப இவனை பற்றி காசிப் பேசுகிறாங்க. என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்மளை பற்றி இப்படி பின்னாடி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு கால் கட் ஆகுது. இவன் மறுபடியும் திருப்பி வந்துட்டு ஹீரோயினுக்கே கால் பண்ணுறான். ஆனால் கால் எடுக்கவே இல்லை. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா ஹீரோயின் வந்து இங்கே கோச்சை பார்க்குறக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் ஃபோன் வந்து அவங்க பக்கத்தில் இருந்திருக்காது. ஸோ இவனுக்கு கால் வந்தது உண்மை, பேசினது உண்மை. ஆனால் இது எதுவுமே வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து கிடையாது. நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தை ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹீரோயின் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த சொன்னதுமே அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்படியே ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ஒரு வழியாக நீ வந்து செலக்ட் ஆகிட்ட, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறான். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது தான் இவன் வந்து இந்த மாதிரி கோச்சுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம மேட்ரு அப்படிங்கிறா. எப்படி அப்படின்னு நீ எதுவும் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டால், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே நம்ம இன்னும் ஷேர் பண்ணல, அதுக்குள்ளே நான் எப்படி எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா தான் ஐயோ ஆல்ரெடி அவங்களுக்கு வேறு என்ன பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். அப்புறமா இவன் வந்துட்டு என்ன பண்ணான்னா அவனோட ஆண்டிக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் நேஷ்னல் லெவலில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க ஆன்ட்டி வந்துட்டு அதுதான் கார்டு இருக்குல்ல, நீ அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து வாங்கி சாப்பிடு, அதுதான் என்னோடய ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து நல்லா போய் நல்லா சிக்கன் பீஸாக வாங்கிட்டு வந்து உட்காந்து நல்லா கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஹூக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு 38 டைம் வந்து கால் பண்ணியிருப்பான். அதவே அவங்க வந்து அப்போ தான் பார்த்துருப்பாங்க. அப்போ பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, சரி திருப்பி கூப்பிட்டு என்னென்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க ஒரு பக்கம் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நாரியை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவளுக்கு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் அவளும் வந்து அண்டர் 18 என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, உன்னோட ஐடியா கூட எடிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவளோட ஐடியா வாங்கி அதையும் அவங்க வந்து எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மூலமாக அவள் அங்கே போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வந்து இந்த டாப் ஸ்டூடெண்ட் ஹைஜூனை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹூக் கொடுத்த லேப்டாப்பை சரி பண்ணலான்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எழுதி ஒட்டியிருக்கும். ஹூக்கு கால் பண்ணலான்னு போகிறப்போ கரெக்டாக இவனுக்கு வந்துட்டு இவங்க அக்கா ஒருத்தவங்க வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவன் என்னமோ அதை எடுக்காமல் நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். சேம் டைம் வந்துட்டு ஹீரோயின் வந்து மறுபடியும் வந்துட்டு ஹூக்கு கால் பண்ணி பேசுவாங்க இல்லையா, அவன் என்ன சொல்லுவான்னா நீ தான் எனக்கு கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நாளாக கூப்பிடவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்ல, அவன் ஓ அப்படியா சரி என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ வரல தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம் என்னால் வர முடியாது ஏன்னா அப்படின்னு சொல்லக்குள்ளே அவன் மட்டும் காலை வந்து கட் பண்ணிடுறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ தானே நான் உங்ககிட்டயே சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லிட்டு, இவன் ஏன் இப்படி பேச காலை வச்சுட்டு போகிறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அப்செட் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சரி விட்டு நீ நேரில் பார்க்கும்போது பேசிக்கோ அப்போ தான் சரி வரும், நான் தான் பார்ட்டிக்கு போகிறேன்ல, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி விடுறாரு. அப்புறம் ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி வீக்கெண்டெல்லாம் நீ வந்துட்டு ப்ராக்டிஸ் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், உன்னை மிஸ் பண்ணுவேனே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ தான் வந்து ஹூக் சொன்னது வந்து ஞாபகம் வருது. சரி நம்மையே அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு இவனோட டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் எழுதி ஒட்டிட்டு இந்த மாதிரி இந்த வீக்கெண்டு வந்துட்டு ஹீரோயினியோட அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு கட் ஆகணும், அவள் கேன்சல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதை வீடியோவாக எடுத்து அதை அப்லோடும் பண்ணிடுறான். அப்லோட் பண்ண உடனே வந்துட்டு அந்த நாள் வந்து அப்படியே முடியுது. அடுத்த நாள் எப்பவும் போல் ஹீரோயின் எழுந்திரிச்சு அவங்களோட ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அதே மாதிரி ஹீரோக்கும் மெசேஜ் போட்டுடுறாங்க. வழக்கம் போல் ஹீரோவும் லேட்டு தான். ஸோ பறந்து ஓடி வந்து லிஃப்ட் கிட்ட வர அங்கே வச்சு ரெகுலராக வாங்குற கிஸ்ஸை வாங்கலான்னு போகிறப்ப ஹீரோ வந்து அவரோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி கன்னத்தில் கொடுக்க வேண்டியதை வந்துட்டு வாயில் கொடுக்க வச்சிட்றாப்புல. கரெக்டாக அப்போ லிஃப்ட்டை ஓப்பன் ஆகிற உள்ளேருந்து ஆள் பார்த்து ஷாக் ஆகி மறுபடியும் அந்த டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போச்சுடா என் மானமே போச்சு உன்னால் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வராங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த நாரி இருக்க இல்லையா, அவள் வந்து ஆப்சண்ட்டில் இருப்பாள். இந்த ஹூக் வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கிளாஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாஃப் வந்து இந்த கிம்மை வந்துட்டு எந்திரிக்க சொல்கிறாப்புல, என்ன கிளாஸில் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த ஹைஜூக்கும் ஹீரோவும் சேர்ந்து இவனை எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. டே சார் கூப்பிட்றாரா, எந்திரா, வந்தால் பிரச்சனையாயிரும்டா அப்படிங்கிற மாதிரி எழுப்புறாங்க. ஆனால் அவன் ஒரு மாதிரி ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். அந்த ஃபோனில் வந்துட்டு டைமர் ஓடிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இன்னும் 2 நிமிஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைமர் வந்து ஓடிட்டுருக்கு. அது அப்படியே வெறிக்க பார்த்துட்டே அவன் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கான். அவனை எழுப்பலான்னு ட்ரை பண்ணி எழுப்புறாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவனோட கை விரல் இதெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கெடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம்னு போயிட்டுருக்கு. இவனுக்கு என்ன
என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே ஒரு கத்தியை எடுக்கிறான். அதை பார்த்து பயந்து போன ஹீரோ அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னடா பண்ணுற, தயவு செஞ்சு கீழே போடுறான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போக ஹீரோவை ஒரு அடி தூக்கி வீசி விட்டுறான். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட கை வந்து அவனோட கண்ட்ரோல்லையே இல்லை, அப்படியே ஹீரோயின் பக்கம் வந்து திரும்புது. அப்படியே ஒழுங்காக ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து அவளையும் சேர்த்து அப்படியே 2 பேரும் சேர்ந்து அந்த கதவை உடைச்சிட்டு அப்படியே விழுகுறாங்க. கண்ணாடியெல்லாம் அப்படியே சதறி 2 பேரும் அப்படியே விழுகுறாங்க. அப்போது அந்த ஹூக் கையில் வச்சிருக்க அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டு 27 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. கீழே விழுந்து கிடந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சுன்ட்டு இதை நான் பண்ணியிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு லூசர் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கத்தியை அப்படியே எடுத்து அவனோட கழுத்து கிட்ட கொண்டு போகிறான். வேண்டாம், பயமாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனாலும் அந்த கை வந்துட்டு அவனோட பேச்சை கேட்காம அவன் கழுத்து கிட்ட கொண்டு போகுது. இங்கே ஹீரோயினும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக அவனே பார்த்து அப்படியே பயந்து போய் உட்காந்துட்ருக்கேன். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கழுத்தை அப்படியே கரன்னு அறுத்துக்கிறான். அப்படியே அந்த ரத்தம் எல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் மேலே வந்துட்டு அப்படியே தெறிக்குது. அவங்க அந்த ஷாக்குலேயே அப்படியே உட்காந்துருக்காங்க. இவன் அப்படியே அந்த கழுத்தை அறுத்துட்டே அப்படியே அங்கேயே விழுந்து துடிச்சு இறந்து போகிறான். கரெக்டாக அவனோட ஃபோனில் அப்போது அந்த செகண்ட்ஸ் வந்துட்டு 0 ஆகுது. அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருப்பாங்க. லிஃப்ட்டில் வந்து நின்றுருக்காங்க. கூடவே வந்து ஹீரோவும் இருப்பார். இந்த அங்கிள் கூட அப்போ கொஞ்சம் எங்கே இருக்கார், அவருமே அங்கேயே இருந்திருப்பார். ஸோ ஹீரோயின் வந்து அப்போத்துலேருந்தே ஒரே கிளாஸில் தான். அவங்க வந்துட்டு ரொம்ப சோகமாக ஒரு ஜன்னல்கிட்ட உட்காந்துட்ருப்பாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவள் வந்துட்டு மற்றவங்கள புள்ளி பண்ணிட்டு வந்தாளா, இல்லை இவ்வளோ புள்ளி பண்ணிட்டான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா, ஏன் பாதியிலே இவள் வந்தா, இன்னொன்று தெரியுமா, இவள் தான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா சாகிறதுக்கே காரணமாமா, அப்படி இப்படின்னு சொல்லி ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு அந்த நாரி வந்து அவளுகளையும் மிரட்டி விட்டுட்டு, உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கிட்ட சொல்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அதே மாதிரி உனக்கு படிப்பில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இதோ இருக்கான் பாரு, இவன்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இந்த ஹைஜூக்கை வந்து காமிக்கிறான். அப்போ தான் வந்துட்டு இந்த ஹூக்கும் வந்து ஜாயின் ஆகிக்கிறான். இந்த கீச்சனை நீ வச்சுக்கோ, இது வந்துட்டு ஈவில் இருக்கு, உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கீச்சனை கொடுத்துட்டு இப்படி தான் இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே கேங்காக சேர்ந்துருப்பாங்க. அதை தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அப்படியே ஸ்டோரி ப்ரெசண்ட்டுக்கு தான் வருது. இந்த சிசிடிவியில் இருக்கிறத வந்து போலீஸ்லேருந்து வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. அவன் தான் அவனோட கையால் கழுத்தை அறுத்துட்டு இறந்துருக்கான். ஸோ கன்ஃபார்ம் இது வந்து சூசைட் அட்டெம்ப்ட் தான். எப்படியாவது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த கேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃபுமே சேர்ந்துட்டு ஆமாம் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சு விடுங்க, பசங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா மயக்கத்துலேருந்து ஹீரோயின் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் அவங்களோட லாக்கரை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து இந்த ஹூக் கொடுத்த கீச்சனை வந்து பார்க்குறாங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஹீரோயின் வந்து அன்றைக்கி சிக்கன் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, அந்த அன்றைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹூக்கை பார்த்து கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாக வெளியே நின்று கத்திட்டு ஒரு வழியாக இவன் வர்ற மாதிரி தெரில, பேசாமல் நம்மளே ஏறி குதிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செவுத்தில் அப்படியே தாவும்போது அவனே அப்புறம் கீழே வந்துடுவான். கீழே வந்துட்டு இந்த மாதிரி என்னால் வர முடியாது, ஆனால் நான் உனக்கு ஆல்ரெடி வந்துட்டு கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அவன் ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேன்னு தான் சொல்கிறான், அதுக்கப்புறமா வாங்கிக்கிறான். அப்போ தான் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாருமே வந்துட்டு என்னோடய பார்ட்டிக்கு வந்து வரமாட்டிங்கள, எனக்கு தெரியும், உனக்கு தான் வேலை இருக்குன்னா ஹீரோவும் வரமாட்டான், நாரியும் வரமாட்டான், இந்த மாதிரி டாப் ஸ்டூடெண்ட்டும் வரமாட்டான், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, அவங்களாம் கண்டிப்பாக வருவாங்க, ஏன்னா நம்மளாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசை தேத்தி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஆனால் அந்த காலில் வந்துட்டு உன்னோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு, நீ மட்டும் இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தீங்க, என்னை வந்துட்டு ரொம்ப சீப்பாக பேசுனீங்க, எனக்கு அது அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் நம்பவே முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறான். அவன் வந்துட்டு இல்லை அப்படிலாம் இருக்காது, நீ ஏதோ கனவு கண்டுட்டு பேசுகிற மாதிரி இவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு கிளம்புறான். கோச் வந்து ஹீரோயினை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் தேம்பி அழுகிறாங்க, என் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக அவங்கள வந்து சமாதானப்படுத்தி, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, ஃபஸ்ட்டு உன் உடம்பை பார்த்துக்கோ, இந்த வாரம் எந்த ஒரு ப்ராக்டிஸ்
ப்ராக்டிஸும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு சரின்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு கிளிக் ஆகுது. இந்த மாதிரி ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு விஷ் சொல்லியிருப்பா இல்லையா அது. ஸோ அதை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து நல்லா தான் இருக்கேன், ஸோ இந்த வாரம் என்னால் ப்ராக்டிஸ்க்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே முன்னாடி போகிறாங்க. அப்போ டக்குன்னு மேலேருந்து ஒரு ராடு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து கீழே விழுகுது. அவங்களுக்கு அப்படியே ஷாக்கு, பயங்கரமாக ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. ஆப்போசிட்டில் இருந்த கோச்சும் வந்து பயப்படுறாங்க. நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, ஒழுங்காக ரெஸ்ட்டு, ஒன்றை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. கரெக்டாக அப்போ டைம் பார்த்தா 11:26. ஸோ அதை பார்த்துட்டு ஓடி ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவுக்கு கரெக்டாக அந்த 11:26க்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னென்னா உன்னோட விஷ் வந்து கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் வந்து ஹீரோயினுக்கே புரியுது. என்னென்னா இந்த மாதிரி விஷ் கேட்டு அது கிராண்டட் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த டைமர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கே ஹீரோ ஃபோன்லேயே வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி இங்கேயும் டைமர் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற 4 பேருமே ஒட்டுக்காக சேர்ந்து உட்காந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அன்றைக்கி அந்த அப்லோட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து காட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நாரி சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போடுறா. நீ பக்கத்தில் அவன் கழுத்து அறுத்துட்டே இருக்கும்போது கூட பார்த்துட்டு சும்மா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி, உன்னால தான் அவன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிடுறான். அதுக்கப்புறமா ஒரு வழியாக இந்த சண்டையெல்லாம் விடுங்க, ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நைட்டு இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட வீட்டில் எல்லாருமே சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின் வீட்டில் தான் அன்னைக்கு அவங்க இருக்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து சரி நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துருப்பாப்ல. அப்படி படுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் நம்பர்லேருந்து அவருக்கு வந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணோன்னே இவங்க கேங்காக இருந்து இந்த மாதிரி ஹூக்குக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. கேங்காக எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்துட்டு இவனை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது இது வந்து உண்மையான காலே இல்லை. ஏன்னா இப்போ தான் அவளை விட்டுட்டு வந்தோம், அதுக்குள்ளே எப்படி எல்லாரும் சேர்ந்து நம்மளை பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு படப்படன்னு ஓடி வராரு. கீழே ஹீரோயினோட வீட்டுக்கு ஓடி வந்து டக்குன்னு கதவை திறந்தா ஹீரோயின் என்னாச்சு, எதுக்கு எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இங்கே பாரு அப்படின்னு ஃபோனை காட்டினா அதுக்குள்ளே ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி கால் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஃபோன் தான் ஹேக் ஆகிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல, அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுறாங்க. அப்போவே வந்து இந்த ஹஜூக் வந்து அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி கோடிங்கில் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆளில். ஸோ அவனை உட்கார வச்சு அதில் வந்துட்டு ஏதாவது ஹேக் ஆகிருக்கான்னு செக் பண்ண சொல்லி ஹீரோட ஃபோனை வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் தெரிய வருது. சரி ஓகே, எப்படியாவது இந்த அப்ளிகேஷனில் இருக்கிறத வந்துட்டு டிலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் ஏதோ கோடிங்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி இது ஒரு மாதிரி முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏதோ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுது, கண்ணு வந்து ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது. அவன் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கான். தேய்க்க பயங்கரமாக அது என்ன ஆயிடுதுன்னா ரெட் ஆகிடுது. ஸோ டக்குன்னு அவன் என்ன எந்திரிச்சு நின்றுட்டு ஆப்போசிட்டில் பார்த்து என் கிட்ட வராதன்னு யாரையோ சொல்கிறான். திடீர்னு அவனோட அந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஆப்போசிட்டில் வளையுது, கத்தி மாதிரி வளைஞ்சு வந்து தன்னோட கண்ணை தானே குத்திக்கிறான். அப்படி குத்தி அவனுக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ஹஜூக் தான் போய் ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த நாரி என்ன பண்ணுறான்னா நடக்கிற எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து பயந்து அழுதி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்ப விசித்திரமாக நடந்துகிட்ருக்க இந்த ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, காப்பாற்ற வந்த நம்ம ஹஜூக்கே வந்துட்டு போட்டு பயங்கரமாக வெளுத்தெடுக்கிறான். அவனை அப்படியே ஒத்த கையால் அப்படியே தூக்கி கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு கட்டத்தில் ஹஜூக்கு சுத்தமாக முடியாமல் போயிடுது. டக்குன்னு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவன் அப்படியே மயக்கமாயிடுறான். கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு அவன் வந்து போயிடுறான். வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவனோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த லேப்டாப்பை எடுத்து அப்படியே ஹீரோட மண்டையில் ஒரே போடு தான். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அங்கே கட் பண்ணால் அப்படியே அவங்களோட ஹீரோயினியோட ஆன்ட்டியோட ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அப்படியே கண்ணை முழிச்சா ஹீரோயினோட ஆன்ட்டி தான் இருக்காங்க. அவங்க வந்து உனக்கு ஓகே தானே, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆனால் வாய் திறந்தனே ஹீரோயின் வந்து ஹீரோ எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து கோமால தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னால் தானே, நான் அடித்ததுனால தானே இவ்வளவோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. அப்படிலாம் இல்லை, நீ கண்டதெல்லாம் யோசிக்காமல் நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனை பார்க்கலான்னு வர்றப்ப கரெக்டாக அப்போ வந்து அந்த நாரி வந்தாரான். நாரி வந்து அவ கூட உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இவங்களோட திங்ஸ் எல்லாம் இவளோட ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனோட பாஸ்கோடை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. சேம் டைம் ஹஜூக் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஆப்பை
பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளெலாம் போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டே இருக்கான். அந்த டைமில் அவங்க அக்கா விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தான் இப்போ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டன் பண்ணி, எதுக்கு இப்படி நொய்யின்னு கால் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த சைட்லேருந்து வாய்ஸ் வருது, தயவு செஞ்சு இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கியோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு அதோட விளைவு புரியாமல் பண்ணுற, ஒரு பேயை கூப்பிட்டு வச்சு நீங்களே உங்களோட முடிவை வந்து தேடிக்கிறீங்க, இது நல்லதே கிடையாது, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இந்த மாதிரி இவங்க வீட்டில் இருக்கிற அந்த நாகம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து, அதாவது அவங்க இருக்கிற அந்த புத்துலேருந்து வெளியே வந்துச்சுன்னாவே ஏதாவது கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஹீரோயினை பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு ஓகேவா, நீ போய் அந்த பொண்ணை பாரு, உடனடியாக கூட்டிகிட்டு வா, என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போன்னு உடனே அனுப்பி விடுறாங்க. இங்கே ஹீரோயின் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு பேப்பரில் ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. இப்போவே புரியுது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. என்னென்னா இதே மாதிரி தான் அவங்களுக்கு பாஸ்ட்டில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ஐசியூவில் இருந்திருப்பாங்க. இவங்க கண்ணு முன்னாடியே வந்து துடிச்சு இறந்துருப்பாங்க. ஸோ அப்போவும் வந்துட்டு அதே வழியை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போவும் அந்த வழி எனக்கு வேண்டாம், ஸோ எனக்கானவங்களை நான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷ் கேட்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹஜோக்கோட அக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது அவள் அதை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அங்கே சிக்னல் போயிடுது. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த விஷயம் வந்து கேட்குறாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி ஹீரோவோட டைமர் ஸ்டாப் ஆகி அவன் வந்து உயிர் பொழைக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டு முடிஞ்சோடனே அங்கே துடிச்சிட்டு இருந்த ஹீரோ வந்து நார்மல் ஆகுறாரு. அவரோட டைமரும் ஸ்டாப் ஆகுது, அவர் பொழைச்சறாரு. இங்கே ஹீரோட ஃபோனில் அந்த டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அது ஓட ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த ஹஜூக் வந்துடுறான். இப்படி ஏண்டி பண்ணின அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கடுப்பாயிடுறான். போச்சு அவ்வளோதானா அப்படிங்கிறான். ஸோ அப்போ தான் ஹீரோயின் வந்து, இல்லை எனக்கு பிடிச்சவங்கள என்னால் இழந்துட்டே இருக்க முடியல, ஸோ நான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு நான் இல்லாமல் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது ஹஜூக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோடய அக்கா வந்து நம்மளை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக சொல்கிறான். என்னது உன்னோட அக்காவா, அவங்க தான் அப்ராடில் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தான் இவன் உண்மையவே சொல்கிறான். இல்லை, இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். என்னோடய அக்கா வந்து அவங்களோட பேரெல்லாம் மாற்றிட்டு ஒரு ஷாமனாக வேற ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு தான் நம்மளை இப்போ கூப்பிட்ருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி வா இப்போ நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கேபை பிடிச்சி அவங்க இருக்கிற ஊருக்கு வந்து போகிறாங்க. இருக்கிற லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி கேப் டிரைவர் போயிட்டே இருக்கும்போது அவனுக்கே வந்து என்னப்பா இது இடம், ரூட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போகிறான். ஜஸ்ட்டு நீங்கள் மேப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த கேபே உள்ளே போகாது, இதுக்கப்புறம் வண்டி போகாதுப்பா, நீங்கள் நடந்து போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. இவங்களுமே இறங்கி நடந்து வந்துட்டே இருக்காங்க. சுற்றி முற்றி காடு தான் இருக்கே தவிர ஒரு ஆள் கூட அங்கே கிடையாது. அவங்க அப்படியே நடந்து பாதி தூரம் வந்தாலுமே எதுவுமே முடிஞ்ச மாதிரி பாடு கிடையாது. திடீர்னு ஒரு இடத்துல பயங்கரமான காத்தடிக்குது. என்னடா நின்று பார்க்கும்போது ஒரு மாதிரி டக்குனு ஏதோ ஒரு பொருள் வந்துட்டு மூஞ்சில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வருவாங்க. அப்போ கூட ஹஜூக் தான் வந்து, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், நீ வா நம்ம போயிடலாம், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்களோட அக்காவோட வீட்டை வந்து சேர்றாங்க. ஆனால் அதில் வந்துட்டு அவங்களா போக முடியாது, கதவு வந்து லாக்கில் இருக்கும். ஸோ இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவனோட அக்கா புருஷன் வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே மச்சான் வந்துட்டியா மச்சான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் அவர் கூப்பிட்டாலும், இப்படி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த ஹஜூக் பேசுகிறான். இவனுக்கு வந்து அவர் அப்படி கூப்பிடுறதுல பெருசாக இஷ்டம் இல்லை போல். இப்படியே சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் மட்டும் லாஸ்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்ச்சை கடந்ததுமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோன் வரும். ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பாரு. எவ்வளோ நேரமாக உனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன் என்னோட கால் எடுக்கவே மாட்டேங்கிற, நான் அவனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன், எங்கே நீ இருக்க இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த டைமில் இங்கே உள்ளே இருந்த ஹஜூக்கோட அக்காவுக்கு வந்து நல்ல சிக்னல் தெரியுது. உடனே அவங்க வெளியில் வந்து தயவு செஞ்சு அந்த ஃபோனுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறது அப்படியே நிறுத்துன்னு சொன்னோடனே ஹீரோயின் கண்ணு நார்மலாக இருந்தது அப்படியே வந்துட்டு வெள்ளை கலராக மாறிடுச்சு. ஸோ அவங்க வந்து அந்த பேயால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு ஒரு கயிறை எடுக்க சொல்லி அந்த ஃபோனை எப்படியாவது கீழே போட வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையில்
வந்து அதை 2-3 சுற்றி இழுக்கிறாங்க. ஆனால் அந்த கையை அப்படியே பேக் சைடில் திரும்பிடுது. ஆனாலும் இந்த ஹஜோக்கோட அக்கா விடலையே, அப்படியே அதை வளைக்கணும் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஸ்ட்ரென்த்தை கொடுத்து இழுக்கிறாங்க. அப்போ அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோயோட கழுத்து முன்னாடி இருந்தது எக்ஸாக்டாக அப்படியே வந்து பின்னாடி திரும்புது. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படியாவது இவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 சுற்றி அந்த கையை ஒரே இழுக்கிறாங்க. டப்புன்னு ஃபோன் வந்து கீழே விழுகுது. அங்கேயே அந்த இடத்துல ஹீரோயின் மயக்கமாயிடுறாங்க. ஜெயாவை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு இங்கே இந்த ஹயோன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தம்பிக்கிட்ட போய், இங்கே பாரு, என்ன நடந்தாலும் இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, வெளியே வந்துடவே கூடாது, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பாக நான் அவளை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியில் வந்து துணியால் 4 பக்கமும் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அதோட நடுவில் தான் வந்துட்டு ஹீரோயின் படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஹயோன் வந்து ஒரு சில தீர்த்தத்தை வந்து அவங்க மேலே அப்படியே தெளித்து விட்டுறாங்க. தெளித்து விட்டுட்டு அவங்களோட தலைக்கு மேலேயே வந்து உட்காடுறாங்க. ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதோட ஒரு பாதி இவங்களோட கையிலையும் இன்னொரு ஒரு பாதி வந்து ஹீரோயினோட கையிலையும் நாட் பண்ணிக்கிறாங்க. இவங்க அவங்களோட தலைக்கு மேலே உட்காந்துட்டு அப்படியே ஹீரோயினோட தலை மேலே வந்து கையை வைக்கிறாங்க. அது கூடவே இவங்க ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது, அதை வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்படியே வந்து கனவுலக மாதிரி இருக்குது. அங்கே வந்து இங்கே ஜேயை வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதே நிலைமையில் அங்கே படுத்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஹையனோட வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஜெயா எந்திரி, ஜெயா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அவங்க வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் எங்கே இருக்கேங்கிற மாதிரியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த துணிக்கு பின்னாடி வந்துட்டு அங்கே ஹையோன்னு இருந்துட்டு, இங்கே பாரு ஜெயா, எதுக்கும் பயப்படாத, இங்கே உன் கூட நான் இருக்கேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக, உன்னை நான் வந்துட்டு நேவிகேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே இருக்கேன், பயப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செய்ய போதும். இங்கே முதல் கதவு ஒன்று இருக்கும், அதை நீ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை விட்டு வெளியே வந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. இவங்களுக்கும் பயமாக இருக்குது. என்ன கதவு, எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த சாபோ எங்கே தொடங்குச்சோ அந்த இடத்துல தான் இப்போ நீ இருக்க அப்படின்னு சொல்லவுமே எங்கள் ஹீரோயினுக்கு பயமாகுது. என்ன கதவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே வந்துட்டு இங்கே ரியல் வேர்ல்டில் வந்துட்டு இந்த ஹையூன் வந்துட்டு நாங்கள் இப்போ ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவளோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு ஊதுபத்தி மாதிரி இருக்குது, அதை வந்து பற்ற வைக்கிறான். பற்ற வச்சுட்டு அவங்கிட்ட ஒரு ஸ்வாடு மாதிரி இருக்குது, அதை எடுத்து அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு சர்க்கிள் வந்து போடுறான். அவன் சில வார்த்தைகள் மாதிரி சொல்கிறான். கடவுளோட கதவு வந்து திறக்கப்படணும், எங்களை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அவன் ஒரு சர்க்கிளை வந்து அவங்கள சுற்றி போட்டு விடுறான். ஹீரோயினும் அப்படியே நடந்து முன்னாடி வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்கிறது வந்து தெரிய வருது. டக்குன்னு ஒரு கை வந்து இவங்க ஷோல்டர் மேலே இருக்குது. யாருடான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அது ஹையூன் தான். இங்கே பாரு, இதில் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது, என்ன ஆனாலும் நீ வந்து பின்னாடி திரும்பிடவே கூடாது, முன்னாடி நோக்கி மட்டும்தான் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. இல்லை, என்னால் இதை தனியாக பண்ண முடியுமா எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்குமே பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன், அதுக்கு ஆதாரமாக தான் உன்னோட கையிலையும் என்னோட கையிலையும் இந்த நாட்டு இருக்கும், அதே மாதிரி உன் கண்ணுக்கு நான் தெரிகிறேன்ல, அது மாதிரி தான் அதுக கண்ணுக்கும் நான் தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுங்கன்னா யார் அப்படின்னு கேட்டால், உன் ஃப்ரெண்டை கொன்னுச்சு இல்லையா, அந்த தீய சக்தி தான். எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா உன்னோட பாதுகாப்புக்காக நான் உருவாக்கி வச்சுருக்கேன், அந்த கதவையெல்லாம் அது உடச்சிருங்க. ஸோ நீ போ, என்னோட வாய்ஸ் உன் கூடவே இருக்கும், உன்னோட பாதுகாப்புக்காக நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தேத்தி அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அது எந்த இடம்னா இவங்களோட ஸ்கூலு தான். உள்ளே போனால் அப்படியே இருளடைஞ்சு போய் கிடக்கு. அப்படியே பயந்து மெதுவாக முன்னாடி போய் பார்க்குறாங்க. ஒரு கதவு திறந்த மாதிரியே இருக்குது. உள்ளே ஏதாவது இருந்து வந்துருமோ அப்படிங்கிற பயம் இவங்களுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. பயந்து ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனால் முட்டு சந்து, ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வருது இந்த ஹையூன் சொன்னது, நம்ம திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேயே வெளியே வராங்க. அப்படியே கொஞ்சமாக வெளியே வந்தால் டக்குன்னு ஒரு இதில் போய் முட்டுற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்டு இறந்து போன அந்த ஹூக்கு தான். அதே மாதிரி கழுத்தில் கத்தியை வச்சபடியே நிற்கிறான். அதை பார்த்து பயந்து இவங்க முன்னாடி ஓடி போகிறாங்க. அப்படி இவங்க ஒரு இடமா ஓடி போனாலும் இவங்க அவங்க கூட இருந்தபோது இறந்தான் இல்லையா, அந்த ஒரு சீனை தான் திரும்ப அவங்களுக்கு வந்துட்டே இருக்குது. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியை கீழே குதிச்சிடலாமான்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தா இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்குது. சரி, இங்கே மட்டும்தான் இருக்கா மேலே அப்படின்னு பார்த்தா இந்த 360 டிகிரி மாதிரி சுற்றியுமே இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா டக்குன்னு அவங்களோட முன்னாடி வந்து இந்த ஹூக் வந்து நிற்கிறான். அதை பார்த்து பயந்து இவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு
இறந்த மாதிரியே அவனோட கழுத்தை வந்து அறுத்துக்கிறான். அந்த ரத்தம் எல்லாம் இவங்களோட மூஞ்சில் மறுபடியும் தெரிக்குது. ஆனால் அப்போ தான் இந்த ஹூக் சொன்ன ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உன் ஃபோன்லேருந்து நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஃபோன் வந்தது என்ன உண்மைதான், ஆனால் அது உண்மையான இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுட்டு, இங்கே பாரு, நீ வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டும் இல்லை, நீ எதுவுமே இல்லை, சொல்லப்போனால் நீ உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தைரியமாக எந்திரிச்சு முன்னாடி ஓடி போய் குதிக்கிறாங்க. டக்குன்னு அங்கே ஒரு கதவு வந்து உருவாகுது. அதை திறந்து அப்படியே வெளியே வந்தால் அப்படியே அவங்க கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இறங்குவாங்க. அதுக்குள்ளே குதிச்சோன்னு வந்து அவங்க அந்த ஃபஸ்ட்டு டோரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹயுன் வந்து 2வது கதவை ஓப்பன் பண்ணி விட சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டும் போய் இன்னொரு ஊதுபத்தியை வந்து பற்ற வைக்கிறாங்க. அது மூலமாக ஹீரோயின் வந்து 2வது கதவுக்குள்ளே அனுப்பப்படுறாங்க. அங்கே வந்து எந்த சீன் வருது அப்படின்னா, சின்ன வயசில் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. எக்ஸாக்டாக அந்த சீன் தான் அங்கே வருது. தூரத்தில் பார்த்தா ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. இவங்க அப்படியே பக்கத்தில் ஓடி போகிறாங்க. பாஸ்ட்டில் எப்படி அடிபட்டு கிடந்தாங்களோ அதே சீன் அப்படியே இருக்குது. அதை பார்த்து பயங்கரமாக பிரேக் ஆகி அழுகிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப உடஞ்சி போய் ஒரு எமோஷ்னலான சீன் அப்படின்னா அது இதுதான். ஸோ அதனால் அவங்க அதே இடத்துலன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மாவுக்கு மட்டும் லேசாக உயிர் இருக்குது. நீ என்னை விட்டுற மாட்டல, என்னை காப்பாற்றிடுவல்ல, என்னை விட்டுட்டு போயிட மாட்டான்ல, நான் உங்க கூட ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது வந்து அழுகுது. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து முன்னாடி போகலான்னு பார்க்கும்போது இவங்களோட காலை பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடாத மகளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது காலை விடவே மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பேய் வந்து இவங்களை விடவே மாட்டேங்குது. எமோஷ்னலாக வந்து அட்டாக் பண்ணுது. சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தா இந்த ஹயுனோட ஹஸ்பண்ட் வந்து கதவு மூட போகுது, தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் அதுலேயே மாட்டிக்குவீங்க, சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினுக்கு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கிது. இது எதுவுமே உண்மை கிடையாது, இங்கேருந்து நம்ம போகணும், அதுதான் நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட காலை பிடிச்சிட்டு அவங்க அம்மா உருவத்தில் இருக்க அந்த பேய் வந்து தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என் செல்ல மகளே, என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவங்க அதை உதறி விட்டுட்டு அப்படியே முன்னாடி நோக்கி ஓடி வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்க இன்னொரு டோரை வந்து பார்த்துறாங்க. அந்த டோரு மூலியமாக வெளியே வராங்க. அப்படியே அவங்க கண்ணு முழிச்சா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹஜுக்கும் அதுக்கப்புறமா ஹயுனோட ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருக்காங்க. வழியாக நீ எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்ட, நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவங்க எந்திரிச்சோன்னே கேட்குற முதல் கேள்வி ஹயுன் எங்க அப்படின்னு சொல்லி அவள் இந்த மாதிரி அங்கே கிளாத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இங்கே இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவங்களுக்குள்ள ஒரு வாய்ஸு, ஜெயா இதை நம்பாத, நான் இன்னும் என்னோடய மாஸ்க்கை கழட்டவே கிடையாது, இது உன்னோட 3rd போல், நீ இதில் வந்துட்டு விழுந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அதை யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து புரியலை எது உண்மை எது நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே கூட இருக்கிற அந்த ஹையரோட ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்ட, இன்னுமே ஒரு சிலது உன்னை ப்ரொவோக் பண்ணும், நீ தயவு செஞ்சு எதையும் நம்பாத, இப்போதைக்கு உனக்கு அப்படி தான் இருக்கும், என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜெயாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து குழப்பமாகுது. ஏன்னா எது உண்மை எது பொய்யினே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்படியே குழம்பி போய் உட்காந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த ஹஜூக்கு வந்து கண் அப்படியே அரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அவன் ஃபோனை எடுத்து காட்டுறான். இங்கே பாரு, உன்னோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு, பின்னாடி அந்த உருவம் நிற்கிது, உன்னை கொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கே இவங்களுக்கு வந்துட்டு நடுங்குது. ஐயோ அவ்வளோதான், அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சா, நான் சாக போகிறேன்னா அப்படிங்கிற ஒரு பயம், நர்வஸ் எல்லாமே சேர்ந்து டக்குன்னு அவங்க பின்னாடி திரும்பி பார்த்துறாங்க. பார்த்தோன்னே அந்த டோர் வந்து அந்த ஸ்ப்ரிட் வந்து இவங்களை கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஹயூனுக்கு வந்துட்டு அவங்களோட சக்தியெல்லாம் குறைஞ்சி அப்படியே ரத்தமாக அவங்க வாயிலிருந்து வருது. போச்சுடா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு ஹயூன் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அந்த கதவை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவன் சொல்லிட்டான், இந்த டைம் இது 3 நிமிஷம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், சரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 3rd டோருமே ஓப்பன் ஆகிட்டு அங்கே பார்த்தா ஒரு மாதிரி இருட்டாக கீழே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இங்கே ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. அவங்களோட கையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் த்ரெட் ஒன்று கட்டியிருக்கு. அது வந்து ஆப்போசிட்டில் தூரத்தில் இருக்கிற ஒரு பேயோட ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் வந்து டைப் பண்ணியிருக்கு. அங்கங்கே வந்துட்டு டெட் பாடிஸாக தொங்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, பயமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் முன்னாடி போகலான்னு பார்க்கும்போது அவங்களோட கண்ணு மூக்கு காதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரத்தமாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் போச்சு, இதோட முடிஞ்சது போல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ஸ்வாடு வந்து அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணுது. யாருன்னு பார்த்தா ஹயூன் தான். நான் வந்துட்டேன் உன்னை காப்பாற்றுறக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து
ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தியா, இந்த டோர் வழியாக இப்போ நம்ம வெளியில் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிடலான்ட்டு அப்படியே ஓடி வந்துட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டோர் கிட்ட வர்றப்போ ஒரு ஸ்ப்ரிட்டு வந்து வருது. ஆனால் அதையும் தாண்டி இவங்க வந்து டோர் மூலிமா வெளியே வந்துடுறாங்க. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சது தெரிஞ்ச உடனே அந்த ஹஜூக் வந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோயினியை பார்த்து, நீ இப்போ ஓகே தானே, உனக்கு எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இங்கே வந்து ஹயூன் வந்து, ஏண்டா இங்கே அக்கா ஒருத்தி இப்படி ரத்தத்தோடு இருக்கேன், என்னெல்லாம் பார்த்தா உனக்கு எதுவும் தோணாதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவன் கேட்குறான், எல்லாமே முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவங்க, இல்லை இது இப்போதைக்கு கட்டுப்படுத்தியிருக்கு, ஆனால் முழுசாக இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவளை கூப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து, நீ உன்னோட சக்தியை அதிகமாக யூஸ் பண்ண இந்த இடத்த விட்டு உன்னால் இருந்து வெளியே வர முடியாது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் கையில் இவ்வளோ அடிபட்டிருக்கு, உனக்கு ஒன்றுமே இல்லையா, வா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட அடிப்பட்ட கையை வந்து அப்படியே வந்து அந்த ஸ்னேக் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து சுற்றிக்குது. அங்கே கட் பண்ண அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த ஹீரோயினோட ஆண்டி வந்து நாரியை பார்த்துட்டு, நாரி என்ன ஹீரோவை பார்க்க வந்தியா, அவனை வந்து ஐசியூவிலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றியாச்சு, நீ பார்த்தியா அவனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம், இப்போவே போய் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவும் போய் பார்க்குறான். பார்த்துட்டு சும்மா இல்லாமல் அவளோட ஃபோனில் எடுத்த வீடியோ இருக்கு இல்லையா, அதை காட்டுறான். அதை காட்டிட்டு அவன் அப்போது கேட்குறான், இவ்வளோ கொடூரமாக நான் நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால தான் என்னமோ யாருமே வந்து இங்கே இல்லை, ஈவன் ஹீரோயின் கூட இங்கே வர விருப்பம் இல்லாமல் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறமா இந்த ஹயூனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கீழேருந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்திருப்பாரு. அதில் வந்து அந்த விஷ் வந்து நிறைவேற்றப்படணும்னு சொல்லி எழுதியிருக்கும். அது எழுதுனது வேறு யாரும் கிடையாது, இந்த ஹஜூக் தான். லாஸ்ட் ஆப்ஷன், வேறு வழியே இல்லைன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம உயிரை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு துணிஞ்சிருப்பான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் வந்து அவனை கூப்பிட்டு, இது என்னது, உங்கள் அக்காவை காப்பாற்றணும்னு நினைக்கிறதா, ஆனால் நீ இப்போ ஒன்று பண்ணியிருக்க தெரியுமா, இது வந்துட்டு உங்கள் அக்காவை இன்னுமே வீக்காக தான் ஆக்கும். ஸோ இது வந்து இப்போன்ட்டு இல்லை, எப்பவுமே இது நீ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்றாப்புல. அதுக்கப்புறமா இந்த ஹயூன் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, இந்தா நீ உன்னோட துணியை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஹீரோயின் இவங்களை நம்பியிருந்தா இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டு, சாரி என்னால் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை தம்பி நீ வந்திருக்க, உன்னோட பாதுகாப்பு என் கையில் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நான் மறுபடியும் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. வந்து இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது, இல்லை எனக்கு தெரியும் இது வந்து உண்மை இல்லை, இல்யூஷன் தான், இருந்தாலும் நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹயூன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு எல்லாமே வந்து பொய் இல்லை, சொல்லப்போனால் நம்மளோட மெமரிஸை தான் அது வந்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும். இங்கே நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ பிரேக் ஆகி எவ்வளோ எமோஷ்னலாக உடஞ்சி போயிருக்க மெமரிஸு எல்லாத்தையும் எடுத்து நம்மளை எந்த அளவுக்கு பலவீனமாக காட்டணுமோ அந்த அளவுக்கு அது மாற்றும், அதுதான் பண்ணியிருக்கு. மெமரிஸ் எப்போவுமே பெயின்ஃபுல் தான், சரி விடு, இது எப்படியாவது நம்ம பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினும் வந்துட்டு, ஆமாம் கண்டிப்பாக இது வந்து உங்களால் மட்டும்தான் இந்த சாபத்தை வந்து உடைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து இதை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும், மறுபடியும் இதுக்கப்புறம் இது உருவாகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹயூன் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து. இந்த ஆப் பேர் தான் கிரிகோ. இதை வந்துட்டு ஒரு வஞ்சகம் பிடிச்ச ஒருத்தரால் உருவாக்கப்பட்டிருக்கு, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சபிக்கப்பட்டிருக்கு. இதை அழிக்கணும் அப்படின்னா இது சம்மந்தப்பட்டதை நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி 4 பேர் சேர்ந்து பிளான் போடுறாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இதில் அழிக்கணும் அப்படின்னா அந்த ஃபோனை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து ஹயூன் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தினால மட்டும்தான் இதை அழிக்க முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு சரி இதுக்கப்புறமா இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக போய் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு மழை பெய்யுது. அப்படி வெளியில் தான் மழை பெய்யுது, உள்ளே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் தனியாக ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட முகத்தில் மட்டும் அப்படியே அந்த பிளட்டு வந்து விழுகுது. சடன்னு ஃபுல்லாக பிளட், அப்படியே எந்திரிக்கிறாங்க, மொத்தமாக பிளட்டாகவே இருக்குது. தான் முன்னாடி வந்துட்டு ஒரு பேய் வந்து நின்றுட்டு பின்னாடி வந்து கை காட்டும். அவங்களும் என்னடான்னு பின்னாடி பயத்தோடு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பேய் வந்து கத்தியை வச்சு உங்களை குத்துற மாதிரி இருக்கும். பயந்து போய் எந்திரிப்பாங்க. இதை பற்றி ஹயூன் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நீ ஒன்றும் பயப்படாத, இதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம அழிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு அந்த இடத்த விட்டு அன்றைக்கி கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஹயூன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ வந்துட்டு
வந்துட்டு உன்னோட மொபைலை நீ வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு வர ஃபோன் கால்ஸும் சரி மெசேஜுக்கும் சரி எதுக்குமே நீ வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உன்னோட பாதுகாப்புக்காக இதை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டு விடுறாங்க. என்ன ஆனாலும் உன்னோட ஃபோனில் வந்து டைமர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆனாலும் இல்லை இந்த பிரேஸ்லெட் வந்து அந்து போனாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நீ இந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி விட்றாங்க. அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப வந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா இந்த கேர்ஸை உருவாக்குனது யார், அவங்க எப்படி இறந்து போனாங்க, அதே மாதிரி அவங்களோட மொபைல் ஃபோன் இது அத்தனையுமே கண்டுபிடிச்சி அழிச்சா மட்டும்தான் இதை மொத்தமாக நம்மளால் வந்துட்டு அழிக்க முடியும். ஸோ பாதுகாப்பாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, நீ பார்த்தது 2 ஆண்மன் தானே சொன்னேன், அப்போது இன்னொன்று இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் இவங்களுக்குமே தெரில அப்படி 2 இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க. சரி ஓகே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இவங்களோட துணைக்கு இந்த ஹையனோட ஹஸ்பண்டுமே கூட போகிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன தான் இவங்களை வந்துட்டு முழு மனசோட அனுப்பி வச்சாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இதை தாண்டி வெளியே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஆனால் இவங்களால வர முடியல. சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஹஜூக்கு வந்துட்டு ஒரு மாதிரி திணறி அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து அவங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி நீ நல்லா ஸ்ட்ராங்காக உன்னோட பவர் எல்லாம் நீ வளர்த்திக்கோ, எங்களுக்கு எங்களோட ஷாமன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவைப்படுது, அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹஜூக்கோட மாமா வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் அக்காவை எப்படியாவது இந்த இடத்த விட்டு நான் வெளியே கொண்டு வருவேன், வெளியே கொண்டு வந்து அவள் ஆசைப்பட்ட மாதிரி எங்கே வேணாலும் போகட்டும், அவளுக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு மெதுவாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வந்து நகரத்துக்கு வராங்க. சேம் டைம் வந்துட்டு இந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீரோனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவருக்கு தான் ஆல்ரெடி லாக்கு தெரியுமே, அதனால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை போட்டு உள்ளே போகிறாரு. டோர் ஓப்பன் பண்ணால் இந்த நாரி தான் இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அவர் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. மறுபடியும் அவர் வந்துட்டு டோரை அன்லாக் பண்ணிட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இந்த மாதிரி ஹீரோயினோட ஆண்டி தான் வந்துட்டு சில திங்ஸ்லாம் கேட்டாங்க, அது எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே வந்துட்டு ஹஜூக்கோட வீட்டை தான் கட்டுறாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு இந்த இறந்து போனான் இல்லையா ஹூக், அவன் கொடுத்த லேப்டாப்பை பார்க்குறாங்க. லேப்டாப் பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஏன்னா அவன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா நீ வந்து என்னோட பர்த்டே கிஃப்டாக இந்த லேப்டாப்பை மட்டும் சரி பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு அவன் சரி பண்ணிட்டான். ஆனால் அவனோட ஃப்ரெண்டு வந்து உயிரோடு இல்லை. அதை அப்படியே மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிக்கணும், இவனுக்கு இந்த லிங்க் அனுப்புனது யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு அந்த டிஸ்கார்ட் ஆப் இருக்குது. டிஸ்கார்ட் ஆப்புங்கிறது இந்த வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப்பு தான். அதில் வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு இவனுக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து கால் வருது. ஆனால் இவங்க அட்டன் பண்ணிட்டு மியூட் போட்டுக்கிறாங்க. அவன் வந்து திட்டுறான், இந்த மாதிரி எங்கடா போனால் உன்னை எவ்வளோ தூரம் ரீச் பண்ணுறது, நீ நல்லா தானே இருக்க, நிறைய பேர் அந்த ஆப்பை பற்றி ஒரு மாதிரி தப்பாக சொல்கிறாங்க, ஏதோ இறந்துருவன்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவனை எப்படியாவது நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. சரி ஓகே வழக்கமாக வர இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். ஒரு வழியாக ஹஜூக் வந்து இந்த இறந்து போன ஹூக்கோட ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணி அவன் வந்து எந்த இடத்துக்கு அதிகமாக போயிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க நினச்ச மாதிரி அந்த பையன் அந்த லொக்கேஷனுக்கு வந்தாரான். அவன்கிட்ட போய் கேட்கும்போது அந்த இடத்த விட்டு அவன் அப்படியே ஓடுறான். இவனை துரத்திட்டு இவங்க 3 பேருமே போகிறாங்க. அவனும் ஓடுறான் சந்து பொந்தெல்லாம் ஓடுறான். ஒரு வழியாக அவன் வந்துட்டு ஒரு மாடியில் போய் ஏறிப்பான். அவன் ஏறி வந்த அந்த ஏணியை கூட தூக்கி தள்ளி விட்டுருவான். இப்போ எப்படி என்னை பிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஆனால் ஹீரோயினை பற்றி தான் அவனுக்கு தெரியாது போல், ஏன்னா இவங்க லாங் ஜம்ப்லேயே கிங்கு அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து அசால்ட்டாக அப்படியே தாண்டியே வந்துட்டு பக்கத்து மாடிக்கு வந்து போயிடுறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இங்கே பாருமா இந்த பொண்ணு பையங்கிற வித்தியாசம்லாம் நான் பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் அடி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஹஜூக்கும் அவனோட மாமாவும் வந்துடுறாங்க. மேலே வந்து இவனை 2 குத்தி ஃபஸ்ட்டு என்னடா நடந்துச்சு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் போய் இங்கே பாரு, என்னோடய ஃப்ரெண்டு என்னோட கண்ணு முன்னாடியே கழுத்தறுத்துட்டு இறந்து போயிட்டான், எனக்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும், இது என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இல்லை எங்களுக்கு வந்து இது போஸ்டர் மூலமாக தான் வந்துச்சு, அதுவும் அட் அ டைமில் எங்கள் 2 பேர்த்துக்குமே இது வந்து வந்துச்சு, மற்றபடி எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் அந்த போஸ்டர்லேருந்து 2 பொண்ணோட பேர் மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். ஏண்டா ஒரு டைம் தான் பார்த்தேங்கண்ணே, அப்புறம் எப்படின்னா அந்த 2 பொண்ணோட பேர் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை
நான் இதை ரொம்ப நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அதில் 2 பொண்ணில் ஒரு பொண்ணோட அம்மா வந்துட்டு சோனியாக்காரி. அவங்கள பற்றி பயங்கரமான நியூஸ்லாம் இருக்கும். அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி அதை இப்போ எங்கள் காட்டுன்னு சொல்கிறப்போ அந்த போஸ்டர் வந்து டிலீட் ஆகிருக்கும். அந்த ஃபோட்டோ எப்படி டிலீட் ஆச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இருந்தாலும் நம்மளால் அசால்ட்டாக அதை வந்துட்டு ஹேக் பண்ணி எடுத்துருவேன்ல. அதனால் ஹஜுக்கு வந்து அதை ஹேக் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்துடுறான். அதில் பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்டெப்ஸ்லேயே இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையன் கூடயும் நிற்பாங்க. இந்த 2 பொண்ணுங்க தான். இதில் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸில் இருக்காளே இந்த பொண்ணு சோனியாக்காரியோட மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அப்போ அவங்களோட வீடு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வீடெல்லாம் தெரியாது, ஆனால் ஏரியா வேணால் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி ஓகே, தெரிஞ்ச வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு போய் இந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிச்சிட்டு இவனை வந்து அப்படியே இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு வராங்க. அப்படியே அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கும் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பற்றியும் அர்ஜுனோட அக்காவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உன் கனவுல வந்தது நீ பார்த்தது இந்த 2 பேரையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்டே கேட்க, இவங்களுக்கு தெளிவாக எனக்கு தெரியல, ஆனால் 2 பேர் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் போயிட்டு அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டை தேடி ஏன் வரணும் அதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. இவங்களும் ஒரு வழியாக அந்த ஏரியாவுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இவங்க எந்த வீட்டை கண்டுபிடிக்கணும் அது அடையாளத்துக்காக அந்த வீட்டுக்கு மேலே வந்துட்டு சிவப்பு கலர் வெள்ளை கலர் கொடி மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுறாங்க. அன்றைக்கி நாள் முழுக்க தேடுறாங்க. ஆனாலும் கிடைச்ச பாடே இல்லை. பக்கத்தில் ஒரு கடையில் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கும். சரி இவங்ககிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பொருள் வாங்குற மாதிரியே அங்கே இருக்கிற அந்த பாட்டிகிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு சூனியக்காரவங்க வீடு இருந்துச்சு, அது எந்த வீடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இங்கேருந்து 4வது சைடு வந்துட்டு பச்சை கலர் கேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் யார் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி ஹீரோயின் கேட்க, இதில் ஸ்டெப்ஸில் வரவங்க தானேன்னு சொன்னால், இல்லை இதுவும் முன்னாடி இருக்கா பாரு இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கும் குழப்பம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் சொன்னது வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வந்த பொண்ணு, ஆனால் இவங்க சொல்கிறது வந்துட்டு இங்கே கூட நிற்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு, சரி ஓகே நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த வீட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அஜுக்கோட மாமா வந்துட்டு தீய சக்தி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற காம்பஸை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக சுற்றி இருக்கும். அதனால் சரி பரவாயில்ல நீங்கள் வந்து இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹஜுக்கையும் ஒரு குட்டி வட்டம் போட்டு சுற்றியும் உப்பை குட்டி வச்சு, இதை விட்டு என்னானாலும் நீங்கள் வெளியே வரக்கூடாது, நான் வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா இந்த இடத்த விட்டு ஓடி போய் காரில் உட்காந்துருங்க, என்னானாலும் நீங்கள் காரை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பிக்கிறாரு. இங்கே இவங்க 2 பேர் இந்த குட்டி வட்டத்துக்குள்ளே நெருக்கமாக அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக வேர்த்தெல்லாம் ஒழுகுது. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஹஜுக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஹீரோயின் கிட்ட வரான். இவங்களும் என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் அப்படியே மூஞ்சில் கொசு இருக்குன்னு சொல்லிட்டு டம்முன்னு ஒரு அடி அடிச்சாரான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வெளியே போய்ட்டு டக்குன்னு வந்துட்டு உள்ளே வருவாங்க. அப்போ அவங்களோட கண்ணுக்கு மட்டும் அந்த வீட்டோட முன்னாடி வந்து அந்த கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பேய் வந்து தெரியுது. இவங்களும் ஹஜுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் இல்லை ஏன் பயமுடுத்துகிற, பேசாமல் நில்லு இங்கேயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த ஹஜுக்கோட மாமா வந்து ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பேப்பராக இருக்குது, நிறைய அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அப்படியே மேலே போய் பார்க்குறாரு. அங்கே வந்து நிறைய சூனியம் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை பொருளுமே இருந்திருக்கும். இதெல்லாம் பண்ணுறவங்க வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவருக்கு. அதையெல்லாம் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. மீன்வைல் இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வட்டத்தை விட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே அந்த பேயை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படியே பின்னாடி சைடில் போனால் அது வந்து ஒரு இடத்த வந்து கை காட்டிட்டு அப்படியே மறைச்சி போகிறது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த தோன்றுறாங்க. அப்படி தோன்றும் போது அவங்க கைக்கு வந்துட்டு ஒரு செட் யூனிஃபார்மும் ப்ளஸ் ஒரு ஃபோட்டோவும் கிடைக்கிது. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவங்க தான் இதுக்கு முன்னாடி அந்த ஃபோனில் காட்டினாங்க இல்லையா, தனித்தனியாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இதில் ஒட்டுக்காக இருந்திருப்பாங்க. ஸோ என்னோட கனவுல வந்தது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த ஹஜுக்கோட மாமாவும் வெளியே வந்தாராரு. வெளியே வந்துட்டு எதுக்கு இப்போ வெளியே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசிட்டு அவர் கொண்டு வந்ததெல்லாம் வச்சு அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து அனுப்பி விட்றாங்க. அவங்க 2 பேர் இருக்கிற ஃபோட்டோவை போய் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி கண்ணாடியில் வந்துட்டு இவங்க நிறைய வரைஞ்சி வச்சுருக்கிறதெல்லாம் தெரியுது. ஸோ இந்த இடத்துல நின்று தான் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க.
இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹஜூக்கோட அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி எல்லாருமே எடுக்கிற வீடியோ ஏதாவது ஒரு சர்வரில் வந்து சேவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது மூலிமா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல வீடியோ, அந்த வீடியோவை வச்சு ஃபஸ்ட்டு அது மூலமாக பல வீடியோ வந்துட்டு எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு கிராக் பண்ணுறாரு இந்த ஹஜூக்கு. அதில் வந்துட்டு ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இது வந்து நம்ம ஸ்கூல் பிடி டீச்சரோடது, அவங்களோட கம்ப்யூட்டரில் தான் இதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி ஓகே, அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு ஸ்கூலுக்கு புறப்படுறாங்க. அப்படியே வண்டியில் போகும்போது கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக போக வேண்டிய ஸ்டாஃப் போனதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரு ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த ஹஜூக்கோட மாமா என்ன கேட்குறாரு அப்படின்னா ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி நீ 2 பேர் பார்த்தேன்னு சொன்னல, அந்த 2 பேருமே உன் கனவுல வந்தவங்களா அப்படின்னு. ஆமாம்மா, என் கனவுல வந்தவங்க தான், ஆனால் அதில் ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் வந்துட்டு மேலோட்டமாக வந்து எதையுமே வந்துட்டு பார்க்கக்கூடாது, ஏன்னா இனிஷியலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறமா என்ன வேணால் நடக்கலாம், ஸோ எதையும் நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி ஓகே, அந்த மேம் தான் போயிட்டாங்கல்ல, நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது நீங்கள் தனியாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இது எங்கள் ஸ்கூல் தானே, எப்படி யாருக்கும் தெரியாமல் உள்ளே போகணும், இல்லை சப்போஸ் மாட்டிக்கிட்டால் என்ன போய் சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஈஸி தான் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க, அதுக்கு முன்னாடி வந்து நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காம்பஸ் வச்சு பார்க்குறாரு. சரி ஓகே இப்போ நீங்கள் உள்ளே போகலான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயினும் ஹஜூக்கும் அப்படியே மெதுவாக உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய் கரெக்டாக அவங்க பிடி மிஸ்ஸோட ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அவங்களோட கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அதோட பாஸ்வேர்ட் தெரியும், அதை போட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ஒரு வழியாக இந்த வீடியோவில் ஸ்டோர் ஆகிற அந்த சர்வர் வந்து கண்டுபிடிச்சாராங்க. எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதில் விஷ் கேட்டவங்களோட வீடியோ மட்டும்தானே இருக்கும், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா அது அவங்களோட ஃப்ரெண்டு நாரி எழுதி இவ்வளோமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி இறந்தா இல்லையா அந்த ஹூக், ஆக்சுவலாக அவன் இறந்ததுக்கு காரணமே இந்த அம்மா தான். ஏன்னா இவங்க பார்ட்டிக்கு போன இடத்துல இந்த ஆப்பை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ வந்து இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போதையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதி அவங்க நெத்தியில் ஒட்டிட்டு, எனக்கு இந்த மாதிரி இந்த ஹூக்கு வந்து சாகணும், ஏன்னா பயங்கரமாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இதனால தான் அவன் வந்து இறந்துருக்கான். இதை தெரிஞ்சு அப்படியே அவங்க கொலையே நடுங்கி போயிடுது ஹீரோயினுக்கு. இவளாம் இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி. அங்கே கட் பண்ணால் அப்படியே வந்துட்டு ஸ்கூலுக்கு இன்னொரு சைடு காட்டுறாங்க. அதே ஸ்கூலுக்கு வந்துட்டு ஹீரோவும் அதுக்கப்புறமா இந்த நாரி இருக்காளையா அவளும் வராங்க. ஒரு மாதிரி அந்த நாரி வந்து விசித்திரமாக அப்படியே சிரிக்கிறான். இந்த விஷ் கேக்கருக்கு முன்னாடி இவங்க அந்த பார்ட்டிக்கு வந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த கிரிக்கோ ஆப்பை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப சீரியஸாக சொல்லவும் கூட இருந்தவனும், ஆமாம் இந்த ஆப்பு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, உண்மையாலுமே உன்னோட ஆசையை அதை நிறைவேற்றி கொடுக்கும், ஆனால் நிறைவேற்றினதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு நீ இருக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு பதிலாக அது உன்னோட உயிரை வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அப்படியே சிரிச்சுட்டு லாஸ்ட்ல நீங்க ஸ்கூல் பிள்ளைங்க நிரூபிச்சிட்டீங்க பார்த்தீங்களா, இப்படி எல்லாம் எங்கேயாவது ஒரு ஆப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக பேசிட்டு விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் லிப்ஸ்டிக்கை வச்சு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் எழுதி அவங்களோட மூஞ்சிலேயே ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்திருப்பாங்க. அதில் தான் வந்துட்டு ஆளாக வந்துட்டு இந்த ஹூக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த சீனில் தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறமா காலையில் போதையெல்லாம் தெளிஞ்சு எந்திரிச்சதும் அப்படியே அவசரமாக ஸ்கூலுக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்படி அவங்க ஸ்டெப் கிட்ட வரும்போது தான் ஹீரோயின் வந்து இவங்கள தட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எட்டி பார்க்கலான்னு போகிறப்ப தான் வந்துட்டு இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அவன் வந்து இவங்களோட கண்ணு முன்னாடியே வந்துட்டு கழுத்தறுத்துட்டு இறந்துருப்பான். இந்த நாரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாத்ரூமில் போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி போதையில் நம்ம இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணும்போது கூட இருந்தது இவதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அம்மா சுத்தமாக எடுக்கவே இல்லை. இவளுக்கோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வழியாக அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் பார்க்கிங்கில் போயிட்டு அவள் ஃப்ரெண்ட் இருக்கிறத தெரிஞ்சு அவள் காரை நிறுத்தணும்னு சொல்லி காருக்கு மேலேயே ஏறி அதை கண்ணாடியை உடைக்க ஆரம்பிச்சிட்றான். ஒழுங்காக கதவை திறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வந்துட்டு, உனக்கு எல்லாமே தெரியும்ல, முக்கியமாக அது உண்மைன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுமே ஏன் என்னை அதெல்லாம் பண்ண விட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே, இல்லை ஸ்கூலில் இந்த மாதிரி ரூமர்லாம் பரவிட்டு தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதெல்லாம் எனக்கு உண்மைன்னு சத்தியமாக தெரியவே தெரியாது. சொல்லப்போனால் அந்த ஆப்பை உருவாக்குனவங்களை பற்றி தெரியும், ஏன்னா அது 2 பொண்ணுங்க தான், அவங்களும் நம்ம ஸ்கூலில் தான் படித்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு பொண்ணு வந்து தான் இந்த ஆப்பை
வந்து உருவாக்கினா இது மூலமாக அவங்க 2 பேரும் இறந்தும் போயிருக்காங்க. இந்த மாதிரி ரூமர்ஸை பற்றி தான் தெரியுமே தவிர இதெல்லாம் உண்மையாக நடக்கும், இதனால இப்போ ஒருத்தன் இறந்துருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நாரி வந்துட்டு அவங்க ஃபோனில் அந்த டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த விஷ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை காட்டி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த அம்மாவுக்கு சுத்தமாக அதை பற்றிலாம் ஐடியாவே கிடையாது. ஸோ இதை பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூல் விட்டு போகிறப்ப ஹஜு கிட்ட வந்து இதை பற்றி கேட்டிருப்பா. இந்த மாதிரி உனக்கு இதிலலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனும் இல்லை எனக்கு இந்த மாதிரி சூனியத்துலலாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நீயே இன்னும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அப்போது இன்னுமே அவன் மேலே உனக்கு க்ரஷ் இருக்கா அப்படிங்கிறத கேட்டால் அதுக்கு அஜுக்கு உனக்கும் அப்போ வந்து ஹீரோ மேலே வந்து க்ரஷ் இருக்கா அப்படிங்கிறத திருப்பி கேட்டாரான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஹீரோயின் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு தானே ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேயெல்லாம் கண்ணில் தெரிஞ்சது. இவளுக்குமே அந்த அன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவ கூட வீடியோ எடுத்திருப்பா இல்லையா. அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வர்ற மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சிருக்கும். யாரடா அவ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த கழுத்தை அறுத்து இறந்ததோட ஒரு பேய் வந்து முன்னாடி வரும். அதை பார்த்து இவளுமே பயங்கரமாக பயந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அதுக்காக அது ப்ரூஃப்காக தான் இதை வந்து வீடியோ எடுத்திருப்பா. டக்குன்னு அந்த பேய் வந்துட்டு இவளை திரும்பி பார்த்துருக்கும். அந்த ஷாக்கில் தான் வந்து பயந்து மயக்கமாயிருப்பா. அங்கே மயக்கமானவ ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு கண்ணு முழிச்சிருப்பா. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஆண்டி கிட்ட கேட்டதுக்கு எல்லாரும் சேர்ந்து தானே வந்தீங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினியை பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போயிட்டு இருப்பாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தி பேசியிருப்பாங்க இல்லையா. ஒரு வழியாக அவங்க கிட்ட பேசி உனக்கு வேற ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு என்னோட திங்ஸ் எதுவும் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டு பாஸ்வேர்டை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹீரோவோட ஃபோன் வந்து வேணும். அதுக்கப்புறமா ஹீரோனோட வீட்டுக்கு போய் ஹீரோவோட ஃபோனை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறாங்க. ஆனால் அவரோட டைம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். அந்த டைம் வந்துட்டு இவங்களோட அந்த டைமுமே ஸ்டாப் ஆகிருக்கும். இதெல்லாம் எப்படி என்னங்கிறத அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க விஷ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர் தான் இருக்கும். கூடவே ஹீரோனோட ஆண்டியும் வந்துட்டு இந்த மாதிரி நான் இவளை தேடிட்டே இருக்கேன், எங்கே இருக்கானே தெரியல, ஸோ நீ அவளை பார்த்தா நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புரிய வருது ஹீரோக்காக இவளுமே வந்துட்டு இந்த விஷயம் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவோட டைமுமே ஸ்டாப் ஆயிருக்கு, இவங்களோட டைமுமே ஸ்டாப் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதை நல்லா கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா ஒருத்தர் ஆசைப்பட்டு 24 மணி நேரத்தில் அதை நிறைவேறி அவங்களுக்கு அந்த டைம் ஓடும்போது இன்னொருத்தர் கூடவே சேர்ந்து அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருந்த அந்த டைம் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறமா நிறைவேற்றின அவங்களோட டைமர் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஹீரோக்கு ஸ்டார்ட் ஆன உடனே நாரியோடது வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். இங்கே ஹீரோயுமே ஹீரோக்காக முடிவெடுத்திருப்பாங்க இல்லையா, அதுவுமே அந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணனால ஹீரோவோடதுமே அங்கே ஸ்டாப் ஆயிருக்கும். அது மூலமாக இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நாரிக்கு ஒரே கன்ஃபியூஷன், இது எப்படிடா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களோட டைமரும் ஸ்டாப் ஆயிருக்கும், ஹீரோவோட டைமரும் ஸ்டாப் ஆயிருக்கும். அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. 24 மணி நேரத்தில் இந்த நாரி வந்து விஷ் கேட்டிருப்பா இல்லையா, அது அந்த 24 மணி நேரம் முடியறக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோவும் கேட்டிருப்பாரு. அதனால நாரியோடது வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். ஹீரோவோட அந்த 24 மணி நேரம் முடியறக்குள்ள ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, அதனால ஹீரோவோடது ஸ்டாப் ஆயிருக்கும். சொல்லப்போனா இப்போ ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு அந்த டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதாவது லாஸ்ட்டாக யார் கேட்டிருக்காங்களோ அவங்களோட கதை ஃபஸ்ட்டு முடியும், அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் தான் அது வந்துட்டு வருது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இருக்கிற குழப்பத்தோடையே இந்த நாரி என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா. ஆனால் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. சரி ஓகே இந்த ஹஜுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ட்ரை பண்ணுறான், அவனுமே எடுக்க மாட்டேங்கிறான். பயங்கரமாக கடுப்பாகுது. 2 பேரையும் காணோம், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே தான் போயிருக்காங்க, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான்னா ஹீரோனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஹீரோவோட ஃபோனை தேடி கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து ஹீரோ மாதிரியே ஹஜுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறான். இந்த மாதிரி இந்த கேமை பற்றின சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம நேரில் பார்த்து அதை பற்றி பேசலாம், நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்.
பண்ணுறாங்க. அதுக்கு அந்த ஹஜுக்கு என்ன மெசேஜ் பண்ணுறான்னா, நாங்களுமே இந்த சாபத்தை பற்றின விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் நேரில் பார்த்து என்ன நடந்துச்சு, எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே சொல்லுவோம், அது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீ நாரிக்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை மெசேஜ் வருது. இவளுக்கும் இங்கே ஷாக்கு. அப்போது நீங்கள் எல்லாம் டீம் சேர்ந்து என்னை ஒதுக்குறீங்களா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு என்னை தனியாக சாக விடலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கடுப்பாகி அப்படியே அந்த பெட்லேயே படுத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஒரு சிவப்பு கலர் குட்டி நூல் மாதிரி இவளோட கண்ணத்து மேலே வந்து விழுகுது. இவ கண்ணு முழிச்சு படுத்துட்டு தான் இருக்கா, தூங்கலாம் இல்லை. அதை நினச்சா தட்டி விடலாம், அவளும் ட்ரை பண்ணுறா. ஆனால் அவனால் கை காலெல்லாம் அசைக்கவே முடியல. அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அவளுக்கே ஊதிக்கிறான், அட்லீஸ்ட் அதை தள்ளி விடலான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அந்த நூல் டபக்குன்னு என்ன ஆகுதுன்னா இவளோட கண்ணுக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. அந்த டைம் தான் வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்த ஹீரோ நாரியை பார்த்து நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு இல்லையா. அவங்களுமே வந்துட்டு ஆண்டி பேர் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சில திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிறத சமாளிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ அன்னைக்கு நடந்ததை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து அந்த பேய் நின்றுருந்துச்சு, அப்படியே அது தொடர்ந்து என் பக்கத்தில் வந்துச்சு, கழுத்தில் பயங்கரமான ஒரு வெட்டு இருந்துச்சு, பார்க்குறக்கே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்குடனே இவங்க வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என்ன இப்படிலாம் சொல்லி என்னை பயமுடுத்தலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ ஒன்று சொல்லுவாப்புல, அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட நம்மளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கு, ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் போய் தேடினேன் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், இன்னைக்கு நைட் அங்கே போய் நான் செக் பண்ணலான் இருக்கேன். ஆல்ரெடி ஹீரோயினையும் காணோம், அதே மாதிரி இந்த ஹஜுக்கும் எங்கே போனோன்னே தெரில, இப்போதைக்கு தனியாக போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீயும் துணையாக வந்துச்சேன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த நாரி என்ன பண்ணுறா அப்படின்னா ஹீரோவோட ஃபோன்லேருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். அதாவது ஹீரோ மாதிரியே நம்மளோட ஃப்ரெண்டு தானே இந்த நாரி, அவளுக்கும் இதை பற்றி சொன்னால் என்ன, ஏன் அவகிட்ட இருந்து நம்ம மறிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேருந்து என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நம்ம 3 பேர் ஆல்ரெடி விஷ் கேட்டுட்டோம், 3 பேருக்கும் டைம் ஓடிட்டு இருக்கு, ஸோ 3 பேத்தில் யாராவது ஒருத்தர் வந்து சாவாங்க, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அவளாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பயங்கரமான வெறியாயிடுறாங்க. என்னென்னா மட்டும் இழிச்சவாயா என்ன ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படி இவங்க ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போது தத்தி தவளி போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படியே க்ளோஸ்அப்பில் வருவார். இதையெல்லாம் பார்த்த நாரிக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே தான் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும். 2 பேருமே உள்ளே நடந்து போயிட்டு இருக்கையில தான் இந்த நாரி என்ன கேட்குறான்னா, நீயும் ஹீரோயினையும் எப்போத்துலேருந்து டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், சே நாங்களா டேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இருந்தவங்கக்கிட்ட சொல்லாமல் என்ன அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. பொய் சொல்லாத, எனக்கு வந்து நல்லாவே தெரியுது, ஏன்னா அவளோட வீட்டு பாஸ்வேர்டை யோசிக்காமல் நீ போட்ட, அது மட்டும் இல்லை அவளுக்காக நீ ஒரு விஷ் கேட்டிருப்பியே, அப்போ கூட நீங்கள் 2 பேர் ஒட்டுக்காக தானே வீட்டில் உட்காந்து சிக்கன் சாப்பிட்ருக்கீங்க, ஸோ நீங்கள் எங்களுக்கே தெரியாமல் டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தானே, பரவாயில்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நோண்டி நோண்டி கேட்குறா. அதுக்கப்புறம் தான் அவன் வந்துட்டு இல்லை அவங்கக்கிட்ட மறைக்கணுன்ட்டு இல்லை, இப்போதைக்கு சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி ஹைட் பண்ணியிருந்தோம், ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு இந்தம்மா சாரியா, சாரியில் எதுக்கு சொல்லிட்டுருக்கேன், ஈவன் நான் கூட உங்ககிட்ட பல பொய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொய் சொல்லியிருக்கியா, நீ என்ன பொய் சொல்லியிருக்கே, நீயும் யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதெல்லாம் இல்லை, ஆனால் பல டைம் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன், ஈவன் இப்போ பேசுறது கூட பொய்யா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நான் இப்போ உன்னை மன்னிக்க ரெடியாக இருக்கேன், ஸோ உனக்கு ஏதாவது சொல்லணும்னா ஓப்பனாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னாலும் இவங்களும் அதையெல்லாம் சமாளிச்சுட்டு வா வந்த வேலையை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஒரு வழியாக ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமாக தேடி ஃபைனலாக வந்து ஒரு ஃபைலை வந்து கண்டுபிடிப்பார். அதில் தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி கழுத்துலையும் இந்த மாதிரி கண்ணத்துலேயும் ஒரு வெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் வந்துட்டு இந்த நாரி சொன்னது ஞாபகம் வருது. அப்போ தான் உடனே இவர் எந்திரிச்சு இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன் கழுத்தில் மட்டும்தான் காயம் இருக்கும், நீ தானே சொன்ன கண்ணத்துலேயும் இருக்கும்னு, அப்போ உனக்கும் அது கண்ணுக்கு தெரிஞ்சதா, உண்மையை சொல்லு, அப்போ நீயும் விஷ் கேட்டிருக்கியா, என்ன தான் நடக்குது, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லு, சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்க, டக்குன்னு இந்த நாரி என்ன பண்ணுறா அப்படின்னா பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து நீட்டிட்டு
நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன கொள்ளலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சாகணும், நீங்களாம் மட்டும் உயிர் வாழணுமா? என்னை ஏமாத்திட்டு தானே இருக்கீங்க நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன உளறிட்டு இருக்க? நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹீரோவும் கேட்குறாரு. உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி தானே உன் ஆசை காதலி உனக்காக விஷ் கேட்டிருக்கா, அதனால தானே இப்போ ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த இதில் நான் மட்டும் சாகணும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடூரமாக பேச ஆரம்பிக்கிறா. அந்த டைமில் பார்த்தா இந்த வெளியில் இருந்த ஹஜூக்கோட மாமாவுக்கு அவர் கையில் இருக்கிற இந்த பேய்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு டூல் வச்சுருப்பார் இல்லையா, அதில் இருக்க முள் ஆட்டோமேட்டிக்காக சுத்த ஆரம்பிக்குது. ஸோ இது மூலமாக இவருக்கு இங்கே சிக்னல் கிடைக்குது, உள்ளே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஸ்கூலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ நாரிக்கிட்ட என்ன உளறிட்டு இருக்கேன், ஏன் இப்படிலாம் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு தான், இப்படி தான் நீ பிரித்து பேசிகிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காப்புல. அதுக்கு அந்த அம்மா என்ன ஃப்ரெண்ட்ஸு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபோனையே எடுத்து காட்டிட்டு என்னை விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறார், லூஸா நீ, என்னோடய ஃபோனு தொலைஞ்சு போச்சு, அதுவும் இல்லாமல் அதில் சுத்தமாக சார்ஜும் கிடையாது, நீயே பாரு அந்த ஃபோனை அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறா. பார்த்தா அது ஆஃபில் தான் இருந்திருக்கு. அப்போது இவ்வளோ நேரமாக இவங்களை வசியப்படுத்தி அந்த மாதிரி காமிச்சது எல்லாமே அந்த பேய் தான் அப்படிங்கிறத புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்குள்ளே சிவப்பு கலர் நூல் புகுந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் இவங்க பேய் ஆட்டி வச்ச நிலையில தான் இருக்காங்க. என்னதான் ஹீரோ இவ்வளோ சொன்னாலும் அந்த அம்மா எதுவுமே கேட்காம டப்புன்னு ஹீரோவை ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அப்படியே கத்தியால் லைட்டாக கிழிச்சு விட்டுறாங்க. அப்படியே இவளோட கண்ணெல்லாம் மாறி ஆளே வேற மாதிரி நின்றுட்டு இருக்கா. எப்படியாச்சும் இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்கூலை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி வெளியே வரலான்னு பார்த்தா அந்த கண்ணாடி டோர் பயங்கரமான லாக்ல இருக்கு, ஓப்பனே பண்ண முடியல. எப்படியாவது திறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ நம்ம கதை அவ்வளோதான் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப பயந்துகிட்டே இருக்காப்புல. பின்னாடியே பார்த்தா அந்த பேய் வந்துடுது. அந்த பேய் இவரை வசியம் பண்ண ஆரம்பிக்குது. அது இவர் பார்த்த மாதிரியே அச்சசல் அந்த கழுத்தெல்லாம் அறுத்துட்டு முகத்தெல்லாம் கிழிச்சிக்கிட்டு பார்க்கறக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இதுக்கப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வசியத்துக்கு போயிட்டு இருக்கு. திடீர்னு எங்கிருந்தோ வந்த அம்பு இங்கே தொங்கிட்டு இருந்த ஹீரோ காப்பாத்துது. யாருடான்னு பார்த்தா அது ஹஜு கூட மாமா தான். அவரும் அப்படியே உள்ளே ஹீரோவை கூப்பிடலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த கண்ணாடி சில்லு அப்படியே பேக்கில் ஹஜு கூட மாமா கண்ணிலேயே குத்திடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு அதை அப்படியே பிடிச்சி இழுத்து வெளியெடுத்தா அவருக்கு அப்படியே கண்ணு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஆப்போசிட்டில் அவர்னால் அந்த பேயெல்லாம் பார்க்க முடியுது. தம்பி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், வா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறாரு. சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயினும் ஹஜுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராப்ளம் எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பொண்ணோட வீடியோவை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அதை டவுன்லோடும் பண்ணுறாங்க. டக்குன்னு அந்த இடமே அந்த ஸ்கூலில் கரண்ட்டு ஃபுல்லாக போயிடுது. இந்த ஆக்சுவலாக இது வரைக்குமே ப்ரெசண்ட்டில் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருப்போம். இந்த எபிசோடில் பாஸ்டில் என்ன நடந்துச்சு, இந்த ஆப்பை யார் உருவாக்குனா, என்ன காரணத்துக்காக உருவாக்குனாங்க, எப்படியெல்லாம் இது அழிய ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை தான் காட்டுறாங்க. இங்கே ஒரு பொண்ணு சூனியக்காரி வீட்டை எட்டி பார்த்துட்டு இருப்பா. இவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா செவந்திருக்கும். இவங்க தான் சூனியக்காரி. சில பேருக்கு மந்திரவாதியாகவும் ஒரு சில பேருக்கு சூனியக்காரங்களாகவும் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் அப்படிதான் அவங்கள சொல்லிட்டு இருப்பாங்க. சிவானும் ரொம்ப தயங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூனியத்துக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சிவானை முன்னாடியே உட்கார சொல்கிறாங்க. உன்னோட கண்ணு ரொம்ப உறுத்துதோ, இந்த பேக்கை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு அப்படியே முன்னாடி உட்காரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு சிவானும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சா அதனால தான் கண்ணு அப்படி இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல, சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இருந்தாலும் அந்த அம்மா விடாமல் அதெல்லாம் இல்லை, உன் கண்ணில் இருக்கிற சூனியத்தை என்னால் பார்க்க முடியுது, ஸோ நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் துணியில் ஒரு சில பீன்ஸ் எல்லாம் கொட்டி அதை அப்படியே நல்லா சுற்றி அதை இவங்களோட கையில் கொடுத்து இது உன்னோட
கண்ணில் வையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணியாக தீர்த்தமான்னு தெரியல, அதை வந்து அவங்களோட வாயில் ஊற்றிட்டு இதை நீ வந்து குடிச்சிடக்கூடாது, அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதை வந்து ஒரு பவுலில் வந்து துப்ப சொல்கிறாங்க. அந்த பீன்ஸையும் வாங்கி துப்புன தண்ணியில் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடியை வச்சு மூடிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வந்துட்டு மீன் மாதிரி ஒரு படம் இருக்குது, அதில் வந்து அதோட கண் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஆணியை வச்சு அடிக்க இங்கே செவந்திருந்த சிவானோட கண்ணு சரியாயிருச்சு. சிவானும் ஃபோன் கேமரா எடுத்து செக் பண்ணிட்டு அடா ஆமாம் உண்மையாலுமே அது காணாமல் போச்சு, அப்போது இனியெல்லாம் இந்த டாக்டர்கிட்டலாம் போக வேணாம் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த சோனியாக்காரி இங்கே பாருடி அம்மா, நான் பண்ணுற வேலையை இந்த டாக்டர் கூடலாம் ஒப்பிடக்கூடாது, நான் வேற அவங்க வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவானும் வந்துட்டு ஏன் இப்படி டாக்டரை வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. புக்கில் இருக்க 4 எழுத்தை படித்தா யார் வேணாலும் டாக்டர் ஆகலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற சூனியத்தை கண்டுபிடிக்கிற திறமை வேற யாருக்கும் கிடையாது, என்ன வந்து இந்த மாதிரி டாக்டர் கூடலாம் ஒப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருடான்னு பார்த்தா அது இந்த சோனியாக்காரியோட பொண்ணு தான். சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவானும் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போகும்போது அவங்க கூப்பிட்டு என்னோட பொண்ணை கொஞ்சம் நல்லா சாப்பிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த சோனியாக்காரியோட பொண்ணு வந்துட்டு தனியாக ஒரு வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட சோனியாக்கார அம்மாவை வந்துட்டு ரொம்ப வெறுக்கிறாங்க, அதனாலயோ என்னவோ இவங்க வந்து தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அங்கே வந்து சிவான் வந்துட்டு இந்த அளவுக்கு குளிரடிக்குதுன்னா நீ வந்துட்டு உங்கள் அம்மா கூடயே சேர்ந்துருக்கல, ஏன் இப்படி தனியாக வந்து கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை விட இது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் இருக்கிற பனிப்பொழிவை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிவான் என்ன கேட்குறாங்க, உனக்கு வந்து பயங்கரமான ஒரு கோடிங் திறமை இருக்குல்ல, உங்களோட கேங்கில் வந்து நானும் வந்து சேர்ந்துக்குவா அப்படிங்கிற மாதிரி தயங்கி கேட்குறான். அதுக்கும் அந்த சூனியக்காரோட பொண்ணும் அப்படியே சிரிச்சுட்டே ஒரு மாதிரி பார்வை பார்க்க அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்க அப்படியே ரோட்டில் நடந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபர்ஸ்டால வந்து சிவான் தான் ஓடி வருவா, ஆனால் திடீர்னு பார்த்தா அவன் பாதியிலேயே வந்து நின்றுவான். நின்றுட்டு இந்த சூனியக்காரோட பொண்ணுக்கிட்டே இல்லை நம்ம அடுத்த பஸ்ஸில் போகலாமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எட்டி பார்த்தா அங்கே வந்து வளர்த்தியாக ஒருத்தன் நின்றுருப்பான். அவன் மேலே வந்துட்டு இந்த சிவானுக்கு வந்துட்டு ஒரு சின்ன க்ரஷ் இருக்கும். ஸோ அதனாலவே வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கி ஓரமாக ஒளிஞ்சு நின்றுருப்பா. அதை வந்து இந்த சூனியக்கரோட பொண்ணு தெரிஞ்சுட்டு சரி சரி விடு, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நம்ம அடுத்த பஸ்லேயே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறான். சொல்ல போனால் இந்த சூனியக்கரோட பொண்ணு அதுக்கப்புறம் அந்த வளர்த்தியான பையன் இவங்க எல்லாமே ஒரே கோடிங் கிளப்ல இருக்கிறவங்க தான். அதுக்கப்புறமா அவன் வந்து பஸ் ஏறி போனதுக்கப்புறமா அடுத்த பஸ்ஸை பிடிக்கலான்னு சொல்லிட்டு சிவோனும் இந்த சூனியக்கரோட பொண்ணும் வந்துட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து 3 வயசானவங்க வராங்க. அவங்க வந்து உட்காந்துட்டு இருந்த இவங்களை வந்து நிற்க வச்சுட்டு அவங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்போதான் வந்துட்டு இந்த சூனியக்கரோட பொண்ணுக்கு வந்துட்டு சிவான் மேலே வந்துட்டு அவங்க வீட்டில் அடிக்கிற ஒரு ஸ்மெல் அடிக்கும். இல்லை நீ வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்க்க போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் வந்துட்டு இந்த சிவான் சொல்கிறேன், இல்லை நான் வேணும்னு போகணுன்ட்டு போகலை, இந்த மாதிரி உனக்கு நான் கால் பண்ணேன், நீ வந்துட்டு ரெஸ்பாண்டே பண்ணல, மெசேஜ் பண்ணாலும் எனக்கு ரிப்ளை வரல, ஒருவேளை நீ வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்க வந்திருப்பியோ, அங்கே வந்து சிக்னல் கிடைக்கலையோ, அதனால தான் நானும் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பாரு உங்கள் அம்மா வந்து என்னோட கண்ணில் இருந்த ரெட்னஸை வந்து போக்கிட்டாங்க, செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவளுக்கு இங்கே பயங்கரமாக கடுப்பாகுது. சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறமா நீ வந்து அந்த இடத்துக்கு போகவோ கூடாது, அவங்கள பார்க்கவோ கூடாது, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஸ் விட்டு இறங்கி ஸ்கூலுக்கு நடந்து வராங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சூனியக்காரோட பொண்ணுக்கு வந்துட்டு அந்த கோவம் வந்து போகவே கிடையாது. கூட இருந்தே குளிப்பறிச்சா உனக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்போ எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே வர அந்த சிவோன்னு இருந்துட்டு இல்லை நான் இதுக்கப்புறம் இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. இந்த அம்மா வந்து ஈஸியாக சமாதானம் ஆகிற மாதிரி தெரில. அப்போ இவங்க நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு ஓடி வந்து இந்த சோனியாக்காரி பொண்ணுக்கிட்ட பேசுகிறா. இவளுக்கு தான் வந்துட்டு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல். ஆனால் சிவோனுக்கு வந்துட்டு இவங்களை தவிர வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஹைட்டாக வந்து அந்த பொண்ணு வந்துட்டு சிவோன் கிட்ட என்ன சொல்கிற அப்படின்னா, பேசாமல் நீயுமே எங்கள் கூட வந்து கோடிங் கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்கே இவங்களுக்கும் ஜாலியாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த சோனியாக்காரி பொண்ணு என்ன பண்ணிடுறேன்னா, அவளுக்கு கோடிங் எல்லாம் தெரியாது, நல்லா மாயம் மந்திரம் பண்ணதான் தெரியும், அதுதான் அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இலக்காரமாக பேசிடுறாங்க. கூட இருந்த அவளுமே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ தான் கரெக்டாக அந்த கோடிங் கிளப்பில் இருக்கிற பசங்களும் வராங்க. அவனுங்களும் வந்தோன்னே இந்த ஹைட்டாக இருக்கிற பொண்ணு ஓடி போய் பேசிகிட்டு இருப்பான். அப்படியே வந்துட்டு இந்த சோனியாக்கரோட பொண்ணை வந்து கூப்பிடுறாங்க, வா அப்படியே கேன்டீன் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வந்து சிவோனை திரும்பி பார்க்குறான். அவளுக்குமே வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறவனை பார்த்து நம்மளோட க்ரஷ் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவள் அப்படியே திரும்பி வந்துட்டு இந்த சோனியாக்கரோட பொண்ணை தான் பார்க்குறான். ஆனால் அவள் கொஞ்சம் கூட கண்டுக்காம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவளை இக்னோர் பண்ணிட்டு போகிறான். சொல்லப்போனால் இவளுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவள் தான். ஆனால் இவளுமே இப்படி பண்ணிட்டு போகிறது இந்த சிவோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஈவினிங்கும் ஆகுது, ஸ்கூலும்
முடியுது. சிவானும் போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனாலுமே அவளுக்கு கோவமே குறையலை. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு கோடிங் கிளாஸ் இருக்குது, ஸோ நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் சிவான் வந்து இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. இந்த அளவுக்கு இவளுக்கு என்ஜின்ஸ் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்புறமா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டே இருக்கா. சேம் டைம் வந்துட்டு இந்த சோனியாக்காரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கடையில் போயிட்டு நிறைய சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கடை எது அப்படின்னா, பாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு காட்டியிருப்பாங்க இல்லையா, ஒரு கடைக்குள்ளே போய் வயசான ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு இந்த சூனியக்காரிங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கடை தான் இது. இவங்க வந்து இந்த சூனியக்காரி வந்துட்டு அங்கே சரக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து நின்றுட்டுருக்க கரெக்டாக அந்த டைம் பார்த்துட்டு சிவோன் வரா. இவங்கள பார்த்தோன்னே சிவோன் வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா இவங்க வீட்டுக்கு போய் இவங்க கூட பேசினதுனால தான் இவங்களுக்கும் இவங்களோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான சங்கட்டம் இல்லையா, அதனால் ஒளிஞ்சுக்கிறான். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியெல்லாம் நீ என்கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறியா என்ன, இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, நீ இங்கே வா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிவோனை என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் போயிட்டு பேசுகிறா. அப்போ அவங்க வந்து என்னோட பொண்ணு எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை அவங்களுக்கு வந்து கோடிங் கிளப்பில் வந்துட்டு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேவா, வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இருந்தாலும் சிவன் வந்து ஒரு டைம் வந்துட்டு போனதுக்கே நான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால நான் வரல அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு, இல்லைம்மா பரவாயில்ல நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறான். திடீர்னு யாரோ கீழே விழுந்த சவுண்டு கேட்கும். என்னடான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த சோனியாக்காரியம்மா தான் நடக்க முடியாமல் ஸ்டெப்பில் விழுந்து கிடப்பாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த கோடிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த சோனியாக்காரோட பொண்ணு என்ன ஏதுங்கிறத கான்செப்டை மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆப்பாக க்ரியேட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்துட்டு சிவோனை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் அந்த வளர்த்தியாக இருக்கா இல்லையா, அவள் தான் ஃபஸ்ட்டு இழுக்கிறான். இந்த சிவோனோட பார்க்குற பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்கும் மாய மந்திரம்லாம் தெரியும் போலையே அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் கூட இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தெரியுமா, உண்மையாலுமே நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒரு சூனியக்காரோட பொண்ணு வந்து படிக்கிறா, அவள் யாருன்னு தான் தெரியல, ஆனால் அந்த சூனியக்காரி பயங்கரமான ஒரு ஆளாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. உடனே அதுக்கு இந்த சூனியக்காரி பொண்ணு இருந்துட்டு, இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசாமல் ஃபஸ்ட்டு இங்கே என்ன வேலையோ அதை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு விட்டுறா. அப்படியே கட் பண்ணால் சிவோனை தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே மெதுவாக வந்துட்டு இந்த சூனியக்காரியை கூப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டில் வந்து விட்டுறாங்க. அப்போ அவங்களோட பொருளை வந்து இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா, பார்த்தியா நீ வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் உன்னை எப்படி வர வச்சிருச்சு பார்த்தியா, எனக்கு தெரியும் உனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, உன்னால் இங்கே இருக்கிறத உணர முடியுதுன்னு எனக்கு புரியுது, உன்னோட கண்கள் வந்துட்டு மேலே என்னடா இருக்குன்னு தேடுறதுனால தெரிஞ்சுக்க முடியுது, ஸோ நீயே அந்த பொருளை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மேலே வராங்க. ரெண்டு பேருமே மேலே வந்ததுக்கப்புறமா அங்கே பல பொருள் வந்து இந்த சூனியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒன்று எதுக்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சியோன் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு அந்த சூனியக்காரங்க வந்துட்டு, இந்த மாதிரி இந்த ரூமில் ஏதாவது உனக்கு பிடிச்சிருந்தா அதை நீ எடுத்துக்கோ, என்னோட கிஃப்டாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அம்மாவும் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அங்கங்கே வந்து இந்த கைத்தில் வந்துட்டு பொம்மையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ அதை பார்த்துட்டு, அதை எடுத்துடாத, இந்த மாதிரி அது எதுக்கு அப்படின்னா, அது வந்து உனக்கு பிடிக்காதவங்க இல்லை பிடிச்சவங்கள வசியம் பண்ணுற மாதிரி கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி ஒரு சக்தி அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஒரு சில பொருள், அது வந்துட்டு அவங்கள முடியாக இருக்கலாம், நகமாக இருக்கலாம், துணியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த பொம்மையில் இறுக்கமாக கட்டிடணும். இதில் யாரை நீ கட்டுப்படுத்துறியோ அவங்கள நினச்சி கண்ணு காது மூக்கெல்லாம் வரையணும். அதுக்கப்புறமா உன்னோட பிளட்டை வச்சு அதை நீ சர வைக்கணும். என்னது ரத்தமா அப்படிங்கிற மாதிரி அந்த சிவோன் கேட்டால், ஆமாம் கண்டிப்பாக, அதில் உன்னோட ஒரு சில ரத்தம்லாம் படியும் போது தான் நீ நினச்ச மாதிரியே அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் உனக்கு வந்து என்னோட பொண்ணாக ஆசை தானே, கண்டிப்பாக நீ என்னோட பொண்ணாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே பேசிகிட்டே இருக்க. அப்போ கரெக்டாக அந்த சோனியாக்காரோட பொண்ணு உள்ளே வர, அவங்க அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு அப்படியே உள்ளே வராங்க. அதை வந்துட்டு இந்த சோனியாக்காரி வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடுறாங்க. உள்ளே வந்துட்டா வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுக்க மாட்டேன், இப்படி தான் வந்துட்டு பூனை மாதிரி வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்க ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பயங்கரமாக கடுப்பாகி, இந்த மாதிரி சூனியம் பண்ணி தான் என்னோட அப்பாவையும் கொண்டுட்ட, இன்னும் யாரெல்லாம் அழிக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு அவங்க அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அப்போது பின்னாடியே வந்து சிவான் ஓடி வந்துட்டு, இந்த மாதிரி நான் இங்கே வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னா முக்கியமான காரணம் இருக்குது, அது என்னென்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே இந்த சோனியாக்காரோட பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி நிறுத்து, உன்னோட நோக்கெல்லாம் என்னன்னு எனக்கு
எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு வந்து எங்கள் அம்மா கூட பேசி அவங்களோட சூனியத்தை நீ கற்றுக்கணும், அதுக்காக தானே இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. சிவோன் அவங்க கையில் இருக்கிற அந்த பொம்மையை பார்த்து, எந்த காலத்துலேயுமே உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சது கூட கிடையாது, நினைக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த கையில் இருக்க பொம்மையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சிவான் வந்து ரூமில் இருக்கா. அப்போ வந்து அந்த சோனியாக்காரோட பொண்ணு வந்து உள்ள வரா. அப்போ வந்து தான் மனசை விட்டு அவன் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் சாஜுவை வச்சு உன்னோட ஆசைகளை கேட்குற மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி இந்த சோனியாக்காரி பொண்ணு கேட்குறான். சிவானும் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். சோனியாக்காரியோட பொண்ணும் இவளோட அம்மாவோட பேரை சொல்லி, அவளால தான் என்னோட அப்பா அவரோட உயிரை தானே விட்டாரு, இந்த மாதிரி பில்லி சோனியா ஆத்மான்னு எங்கள் அம்மா இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டாவே இந்த இடத்தெல்லாம் விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓடி போயிடலான்னு தான் தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க ஒரு பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி சிவானோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதிட்டு, என்னை பொறுத்தவரை எங்கள் அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க, ஸோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது சிவான் கிட்ட கொடுத்து, உன்னோட ஆள் மனசுக்குள்ளே உனக்கு என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிவான் வந்து ரொம்ப தயங்குறா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹைட்டாக இருந்தாங்க இல்லையா, அவனுக்கு வந்து என்னை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சோனியாக்காரியோட பொண்ணுமே வாய் விட்டு நல்லா சிரிச்சிட்டு, சரி சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி நிற்க வச்சு இவங்க ஆசையை சொல்கிறாங்க. இந்த சிவானுமே கேமரா முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி அவன் என்னை காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க 3 டைம். எனக்கு ஸ்கூலில் ஒரு க்ரஷ் இருக்கான், அதுதான் அந்த வளர்ந்தவன், அவன் வந்து என்னை காதலிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை இந்த அம்மா வீடியோவும் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 2 பேருமே தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த சோனியாக்காரங்களோட பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு சில சின்ன ரகசியத்தை கூட மறைக்கவே முடியாது, அதுதான் அவங்களோட வரமோ சரி சாபமோ சரி, அதனாலவோ என்னவோ அவங்க முன்னாடி எதுவுமே வந்து மறைச்சிட்டு இருக்க முடியாது, மனுஷன் இருந்தால் ஒரு சில ரகசியங்கள் இருக்க தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு உன்னை கண்டாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா என்னை பற்றின முழு தகவலும் உனக்கு தெரியும், அது மூலமாக எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு செய்வோனோ நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை பற்றின விஷயம் எங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது, ஏன் நம்ம 2 பேர் இந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு மற்றவங்க முன்னாடி நான் காட்டிக்க கூட மாட்டேன், ஸ்கூலுக்கு போனால் நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரியே நடந்துக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்பிக்கை கொடுத்து அன்னைக்கு நைட் அப்படியே சந்தோஷமாக தூங்குறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது சிவான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 2 கை சேர்ந்து வணக்க வைக்கிற மாதிரி ஒரு லோகோ வந்து ரெடி பண்ணி அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து இந்த சோனியாக்காரியோட பொண்ணுக்கு அனுப்பிட்டு, நீ உருவாக்குற ஆப்புக்கு இதையே லோகோவாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இந்த சோனியாக்காரியோட பொண்ணும் வந்துட்டு பேசிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பக்கத்தில் இருக்க கடையில் பார்த்தா இவங்களோட அம்மா வந்துட்டு சரக்குக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க வெறுப்பாயிட்டு அப்படியே அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்படியே இந்த சோனியாக்காரோட பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களோட அம்மா வந்து, இந்த மாதிரி நைட்டு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சமாவது சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே கிளம்பிடுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது உள்ளே இவங்க வந்துட்டு இந்த மந்திர தந்திரத்துக்காக ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதோட கதவு வந்து என்னடா திறந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கேருந்து அத்தனை பொருளுமே அந்த மந்திரத்துக்கும் சூனியத்துக்கும் சரி யூஸ் பண்ண போகிற அந்த பொருள் சிலை எல்லாமே உடஞ்சி சுற்றி முற்றி பார்த்தா ரத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பொண்ணு இங்கேருந்து போனாங்களே அவங்க தான் இது அத்தனையுமே பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒட்டுமொத்தத்தையும் பார்த்து பதறி போன இந்த சோனியாக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கீழே ஒரு சின்ன டோர் இருக்கும், அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சில காக்காலாம் தானே வந்து அங்கே இருக்கிற அந்த கண்ணாடியில் வந்துட்டு உயிரை விட்டுருக்கோங்க. அதையும் பார்த்து ரொம்ப பதறி போகிறாங்க. அதே சமயம் இங்கே இந்த சோனியாக்காரோட பொண்ணு வந்துட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து கோடிங்கை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பில்டிங்கை சுற்றி அப்படியே பூராணுகளாக ஏறி அவங்கள அட்டாக் பண்ண வர மாதிரி காட்டுறாங்க. சோனியாக்காரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்திரங்களாக சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த டைம் பார்த்தா அவங்களோட மூக்கு வாயுன்னு சொல்லிட்டு பயங்கர ரத்தமாக ஊற்ற ஆரம்பிக்குது. எப்படியாவது பொண்ணை காப்பாற்றணுங்கிற பயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பொண்ணோட முடி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தடவி பார்த்து அதுலேருந்து முடியை எடுத்து அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்களோட திங்ஸை எடுத்து அப்படியே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு, எப்படியாவது என்னோடய பொண்ணை வந்து மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டா, சின்ன பிள்ளை, அவளோட உயிருக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மந்திரம் ஓதிக்கிட்டே வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே இந்த சோனியாக்காரோட பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக உட்காந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து அந்த பூரான அத்தனையும் வருது.
கொஞ்சம் விட்டால் அப்படியே எல்லாம் அவங்கள வந்து சாகடிச்சிடும். அந்த டக்குன்னு என்னாச்சுன்னு தெரியல, எல்லாமே வந்துட்டு ரிவர்ஸில் போயிடுது. இந்த சைடு இவங்க அம்மா பண்ணிட்டு இருக்க அந்த சோனியா வந்து ஒர்க் ஆயிடுச்சு போல். அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த சோனியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்தையே வந்துட்டு ஒரு மந்திர பேப்பரை வச்சு இவங்களோட ரத்தத்தால் அது எத்தனையோ கட்டுப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த சிவன் எப்பவும் போல் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அங்கே பார்த்தா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, என்னடா இது எல்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா ரத்த கலரியோட அந்த சோனியக்காரி அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பொண்ணோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு குழியை தோண்டி புதைக்கலான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சிவன் கிளம்பிடலான்னு பார்க்கும்போது எதோ ஒன்று மிதிச்சு சவுண்டு கேட்டுரும். அப்போ அவங்க நடக்க முடியாமல் தவந்து வந்து இவங்க கையில் வந்து ஒரு மந்திர பேப்பரை கொடுத்து, எப்படியாவது இதை நீ வந்துட்டு என்னோட பொண்ணோட பேக்கில் அவளுக்கே தெரியாமல் சேர்த்துரு, இல்லைன்னா அவளோட உயிரே போயிடும், உன்னை நம்பி தான் கொடுக்குறேன், ப்ளீஸ் இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட கையில் வந்து ஒரு மந்திர பேப்பரை வந்து கொடுப்பாங்க. நீ மட்டும் உதவி பண்ணல அப்படின்னா என்னோட பொண்ணு செத்துருவா. கடந்த காலத்தில் ஆல்ரெடி என்னோட புருஷனை நான் காப்பாற்ற முடியாமல் விட்டுட்டேன், ஆனால் என்னோட பொண்ணை நான் அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க ரத்தமாக அப்படியே வெளியே வருது. இதை பார்த்த சிவன் பயந்து போய், வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், உங்களுக்கு ரொம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படிலாம் கிடையாது, உன்னோட கண்ணை நான் எப்படி சரி பண்ணணும், அதே மாதிரி என்ன என்னால் சரி பண்ணிக்க முடியும், இப்போ நீ போய் என்னோட பொண்ணோட உயிரை காப்பாற்று, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. ஸ்கூலுக்கு வந்த சிவன் வந்துட்டு அந்த சோனியாவோட பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனால் கூடவே வந்து அந்த ஹைட்டாக இருப்பாளே அந்த பொண்ணு இருக்கா. அதனால் அவங்க இதை பற்றி சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு, இந்த மாதிரி நான் உங்கள் அம்மாவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் எங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க, இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு அந்த பொண்ணும் இருந்தனால சொல்ல முடியாமல் அப்படியே கண் கலங்கி வாயடிச்சு போய் ரிட்டர்ன் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக்கில் வந்துட்டு எல்லாருமே கிளாஸை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இதுதான் சரியான சமயம், அவங்களோட பேக்கில் வந்து இது நம்ம வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனியாக்களோட பேக்கில் போயிட்டு இந்த மந்திர பேப்பரை வந்துட்டு ஒளிய வச்சுட்டு இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து சோனியாக்களோட ஃப்ரெண்டோ அதே மாதிரி சோனியாக்கரையும் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த பொண்ணு, இவளோட இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், உடனே சோனியாக்காரி போய் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து பார்த்தா அதில் இருந்து அந்த மந்திர பேப்பரை வந்து எடுப்பாங்க. அப்போ தான் சிவன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட அம்மா தான் உன்னோட உயிரை காப்பாற்றுறக்காக இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சோனியாக்காரி பொண்ணுக்கு வந்த கோவத்துக்கு சிவனை புள்ளிர்னு ஒரு அரைஞ்சு அந்த கையில் இருந்த அந்த பேப்பரையுமே வந்துட்டு நல்லா கிழிச்சு போட்டுடுறாங்க. பாத்ரூமுக்குள்ளே போன இந்த சோனியாக்காரோட பொண்ணுக்கு இந்த சிவன் மேலே பயங்கர வெறுப்பு. இப்படி பண்ணிட்டாலே இவரை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். அதே சமயம் வந்துட்டு இந்த கோடிங் கிளப்ல இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கூட இருந்த பொண்ணும் அவனுக்கிட்ட போய் என்ன சொல்கிறா அப்படின்னா, சிவன் வந்துட்டு உங்கள் அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பேப்பரை வந்து கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கூட இருந்தவனும் அப்போது இவ தான் இந்த சோனியாக்காரோட பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இதை டைவெர்ட் பண்ணுற விதமாக இந்த சோனியாக்காரோட பொண்ணு வந்து ஆப்பை வந்து நான் உருவாக்கிட்டேன், வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுங்களுக்கு போய் பார்த்துட்டு, வாவ் அட்டகாசமாக இருக்குது, செம்மையாக பண்ணிட்டப்போ, என்ன தான் நீ தரமசாலி தான் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கானுங்க. இந்த சோனியாக்காரோட பொண்ணு என்ன சொல்லுவானா, எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கே டைம் இருந்துச்சு, என்னை பற்றி பின்னாடி புறணி பேசுறதுக்கு தானே டைம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லி விட்டுறா. அதுக்கப்புறமா கிளாஸில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த சிவன் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து இந்த சோனியாக்காரோட பொண்ணு என்ட்ராகிறாங்க. என்ட்ராகிட்டு அங்கே இருக்கிற மற்றவங்க கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி கிரிகோன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப் உருவாயிருக்கு, அதை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். கிளாஸ் ரூமில் இருக்கிற டிவியை வந்து ஆன் பண்ணுறா. அதை ஆன் பண்ணோன்னே பார்த்தா அங்கே வந்து என்ன ஓடுது அப்படின்னா, சிவோனை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்துட்டு அவங்களோட க்ரஷ்ஷை அவன் என்ன விரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்களே, அந்த வீடியோ வந்து ஓடுது. அதை பார்த்தேன், அத்தனை பேத்துக்கும் ஷாக்கு. இங்கே சிவோன் மனசொடைஞ்சு போய் கண்ணில் கண்ணீரோட, உன்கிட்ட ரகசியமாக சொன்ன விஷயத்த இப்படி எல்லாத்து முன்னாடியும் போட்டு காட்டிட்டேடி, அப்படி நான் உனக்கு என்னதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறாங்க ஏக்கத்தோட. இப்படி இதை எல்லாத்து முன்னாடியும் போட்டு காட்டினது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட ஃபோனுக்குமே அனுப்பியிருக்கா அந்த சோனியாக்காரியோட பொண்ணு. கரெக்டாக அப்போன்னு பார்த்து இவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சதோ, யார் வந்து க்ரஷ்ன்னு சொன்னாங்க, அதே பையன் வந்துட்டு இவங்களை வந்து அடிக்கிறான். ஏண்டி சோனியாக்காரியோட பொண்ணா இருந்துட்டு ஏன் மேலே ஆசையா, அந்த அளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசி அவளை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க கூடயே இருப்பானு இன்னொருத்தன், அவன் என்ன பண்ணுறான்னா இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனும் என்னடா ஓவராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒல்லிருன்னு ஒரு அரைஞ்சிட்றான். இந்த அம்மாவும் கீழே விழுந்துட்டு சண்டைக்கு போகிறாங்க. பயங்கரமாக அவங்கள போட்டு அடிக்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு ரூமுக்கு வந்து சிவான் என்ன பண்ணுறான்னா, அவகிட்ட 2 பொம்மை இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து இந்த சூனியக்காரங்க சொன்னது வந்து ஞாபகம் வருது. அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்கள பண்ணணும் அப்படின்னா உனக்கு தேவைப்பட்டது அவங்களோடது முடி இல்லை நகம் இந்த மாதிரியானது. ஸோ இந்த சிவான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க கூட சண்டை போடுறப்ப அவனோட டேக் கிடச்சிருக்கோ அதை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த அந்த சூனியக்காரோட பொண்ணோட முடி இருந்திருக்கோ அதையும் அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த
பொம்மைக்கு வந்துட்டு கண்ணு, மூக்கு, வாய் இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கிறுக்கணும். அதே மாதிரி உன்னோட கொதிக்கிற ரத்தம் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்ரோஷமான ரத்தத்தை வந்து அதில் பட வைக்கணும். அதுவுமே அது கழுத்தில் கட்டியிருக்க அந்த வெள்ளை நூல் முழுக்க சிவப்பு கலராக உன்னோட பிளட்ல வந்து நனையணும். இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணினா மட்டுமே அந்த சாபம் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முன்னாடி இருக்கிற செவுத்துல வந்துட்டு இவங்க அவங்க 2 பேர்த்தோட பேரை எழுதுறாங்க. அதே மாதிரி அந்த சூனியக்காரி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சாபத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி நீ பழி கொடுக்கணும். நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷனோட கையை மட்டும் கட்டுப்படுத்தணும், அதுவும் ஒரு கையை கட்டுப்படுத்தணும்னா கோழி போதும். இதுவே 2 கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பன்னியோட ரத்தம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அப்படியே அங்கே இருக்கிற வீடியோ கேமராவை ஆன் பண்ணிட்டு, இங்கே ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நான் பண்ணியிருக்க மாதிரியே உங்களோட சாஜுவை எழுதி உங்களோட ஆசையை என்கிட்ட சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். இங்கே என்னோட ஆசை என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாருமே துடிக்க துடிக்க சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கழுத்தை கரக்கரன்னு அறுத்து அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இந்த வீடியோ அந்த கிரிகோ ஆப்பில் வந்துட்டு அப்லோட் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து ஒரு சைடு வந்துட்டு அந்த க்ரஷ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கான். எப்படியாவது அதை டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து சூனியக்காரியோட பொண்ணை வந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறான். ஆனால் அது அவனால் பண்ணவே முடியல. சர்வர்லேருந்து வீடியோவை டிலீட் பண்ணவே முடியல. கம்ப்யூட்டர் ஆனில் இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லா சர்வர் ஒயரையும் வந்துட்டு அவன் வந்து கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக அந்த கரண்ட் கனெக்ஷனையே ஆஃப் பண்ணுறா. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டருக்கு போகிற அந்த ஒரு செட் ஆஃப் ஒயர்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணாலும் அது ஆன்லேயே தான் இருக்குது. ஆஃப் பண்ணவே முடியல. திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற அத்தனை ஸ்க்ரீன்லேயுமே வந்துட்டு சிவானோட வீடியோ தான் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா ஒருத்தராக அவங்களோட கழுத்தை அறுத்துட்டு சாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ரஷ்ஷாக இருக்கட்டும், அங்கேருந்து அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே இப்படி தான் ஒருத்தராக இறந்துட்டு இருக்காங்க. அப்புறமா இந்த சூனியக்காரி பொண்ணு இருக்கலையா, அவளுமே அவளோட கழுத்தை அறுத்துட்டே வந்துட்டு சாக போகிறப்ப கூட நிம்மதியாக இருக்க மாட்டேடி, நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சாபத்தை விட்டுட்டு அவங்களும் கழுத்தை அறுத்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி உங்களோட ஆசை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் அந்த சாபமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போட மாமாவோட கண்ணில் கண்ணாடி சில் குத்துனனால அது எடுத்ததுக்கு அப்புறமா அவர்னால அந்த பேயை வந்து பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த பேய் வர மாதிரி இருக்குது. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்களும் வந்து அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு ஹீரோயினியும் ஹஜுக்கும் வந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு இந்த ஹீரோவும் ஹஜு கூட மாமாவும் வந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இவருக்கு ஒரு கண்ணில் அடிபட்டிருக்கனால சரியாக முழிக்கவும் முடியல. அதனால அந்த பக்கம் இந்த பக்கம் இடிச்சிட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹஜுக்கும் அந்த ஆடிட்டோரியத்தில் வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நாரி வந்துடுறாங்க. நாரி வந்து அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடி பண்ணி வச்சிருக்க, நம்மளோட ஃப்ரெண்டு சாகிறதுக்கு நீயே காரணமாக இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி பேசவுமே, அதுக்கு இந்த நாரியோ வந்துட்டு அவங்க நார்மலான நாரி கிடையாது, ஆல்ரெடி பேய் பிடிச்சி போயிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி விகாரமாக நின்றுட்டு, இப்போ என்ன அதை பற்றி நீ என்ன பிளாக்மெயில் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி பேச, ஸோ எங்கடா இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் உன்னை நாங்கள்லாம் வெறுத்துருவோமேன்னு சொல்லிட்டு பயந்து நீ இதெல்லாம் மறைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க, இங்கே இந்த நாரி கண்ணில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வருது. இப்போ நீ எந்த நிலமையில் இருக்கியோ அதே நிலமையில தான் நானும் இருந்தேன். ஆனால் நம்ம ஹஜு கூட அக்கா தான் என்னை திரும்பவும் நார்மலான ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை கண்டிப்பாக மாற்றிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்களோட அக்காட்ட சொல்லி இதை நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இவ்வளோ தூரம் நீ பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நாரி வந்து கெக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணுறக்காக போகும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்துட்டு ஹஜு கூட மாமா வந்து அவரோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு வீக்கு, ஏன்னா அவர்னால பார்க்க முடியுது அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது வந்துட்டு நாரி கிடையாது, இறந்து போன அந்த சூனியக்காரி பொண்ணு இருக்கு இல்லையா, அவளோட இதான். அப்போ அவள் தான் வந்துட்டு இது மூலமாக இத்தனை பேத்தையும் கொண்டுட்டு இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அப்போதான் ஹீரோயினும் ஹீரோவும் சந்திச்சுக்கிறாங்க. 2 பேருமே பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து அவரோட கழுத்தில் இருக்கிற அந்த நகைக்கீரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு, திரும்பவும் ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ எனக்காக கவலைப்பட்டதெல்லாம் போதும், இப்போது உனக்காக கவலைப்பட, உன்னை பற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமா ஹஜுக்கு வந்து கையோடைஞ்சிருக்கும். ஸோ அதனால் கட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. வந்து இறங்கிட்டு அதே மாதிரி இந்த ஹஜு கூட மாமா இருக்கா இல்லையா, அவருக்குமே கண்ணில் அடிபட்டிருக்குள்ள, வாங்க உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, நான் வரல நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரமாக வந்துட்டு வராத மாதிரி வம்பளுக்கிறாரு. அதுக்கப்புறமா எப்படியோ அவர் கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவருக்குமே கட்டு போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஹஜுக்கும் வந்து கையில் வந்து கட்டு போட்டுட்டு 2 பேத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா ரெடியாக இருக்கும். கட்டெல்லாம் போட்டுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த
ஹஜுக்கோட மாமா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி காரை விட்டு வரமாட்டேன்னு சொன்னேன், ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்போ நான் தான் அங்கே பாதுகாப்பாக இருக்கணும், அதனால தான் நான் இருந்தேன், ஆனால் நீ தான் லூசு பையன் மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை அதை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவரை ஹஜுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறான். அப்போவே வந்து அவருக்கு புரியுது, இந்த மாதிரி எனக்கு தெரியும் உனக்கு ஒரு ஓரத்தில் வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹஜுக்கு, நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உனக்கு கண்ணில் இல்லை வாயில் தான் அடிபட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒரு தெரியுமா, ஒரு காலத்தில் உங்கள் அக்காவை ஒரு புனித ஆத்மா வந்து தேர்ந்தெடுத்துச்சு, அது மூலமாகவும் என்னமோ அவள் கண்களுக்கு வந்து ஒரு தீய சக்திகள்லாம் தெரியும், அது மூலமாக அதை வந்து அவள் வேட்டையாடவும் செஞ்சுட்டு இருந்தா. இப்போது அதே மாதிரி என்னோட கண்ணுக்குமே வந்து அது தெரியுது, என்னாலேயும் தீய சக்திகளாக பார்க்க முடியுது. அதுக்கு ஹஜுக்கோ, அதனால தான் வந்து கண்ணில் அடிப்பட்டது நல்ல விஷயம்னு சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், இந்த அடிப்பட்டதுக்கு அப்புறத்துலேருந்து என்னால் அதை கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக பார்க்க முடியுது. இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சக்தி மூலமாக உங்கள் அக்காவை சிறையடித்து வச்சுருக்க அந்த தீய சக்தியை வந்து என்னால் பார்க்க முடியும், அதை வந்து எப்படியாவது தோக்கடிச்சு உங்கள் அக்காவை அந்த சிறையிலேருந்து என்னால் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அந்த சிவோன் அப்லோட் பண்ண வீடியோ வந்து எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஹஜுக்கோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அனுப்பிவிடுறாங்க. அவங்க தான் அதையெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு, இதில் வந்துட்டு பின்னாடி இருக்கிற செவத்தை பாருங்கள், அதை பார்த்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, கண்டிப்பாக அந்த ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து இந்த ரெயின்போ விண்டோனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அப்போ தான் வந்து சூனியக்காரியோட வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கும் இல்லையா, அதில் ஜூம் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற பின்னாடி செவத்தில் வந்து அந்த ரெயின்போ படம் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தேடி போகிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த டெத் ரிப்போர்ட்டு, அதில் வந்துட்டு என்ன பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா சிவோன் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து, சூனியக்காரியோட பொண்ணு வந்துட்டு அந்த சிவோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான சூனியக்காரோட பொண்ணு யார் அப்படின்னா, இந்த சிவோனோட ஃப்ரெண்டு இருக்க இல்லையா டூஹாரியோ, அவள் தான் வந்து பயங்கரமாக புள்ளி கூட பண்ணியிருப்பாங்க. இந்த சூனியக்காரோட பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சாகிறதுக்கு முன்னாடி கூட அவங்க கழுத்தை அறுத்துட்டு அதில் வந்து ரத்தத்து மூலியமாக பக்கத்துலேயே வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் எழுதிட்டு அவங்க ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அது என்னென்னா, இவங்க உருவாக்குன இந்த கிரிக்கோ ஆப் இருக்கு இல்லையா, இது வந்து தடையே இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கணும், அவங்களோட ஆசையும் நிறைவேறணும், அதே மாதிரி அவங்களும் இறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை வந்து கேட்டிருப்பாங்க. இதனால தான் இத்தனை வருஷமாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுற அத்தனை பேருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை தேடி போகிறாங்க. அப்படி அவங்க உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சதுமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இவங்க வந்த காரோ சுற்றி ஒரே இடத்த காட்டுற மாதிரியே இருக்கும். திடீர்னு முன்னாடி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கார் வந்து இவங்களோடதுல மோதும். அது எல்லாமே இந்த சூனியக்காரி பொண்ணோட பேயோட வேலை தான். நல்ல வேலை நடந்த விபத்தில் யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது. யாருடா அவன் எங்களை கொள்ள பார்த்தது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த ஹஜுக்கோட மாமா என்ன பண்ணுறாருன்னா, இறங்கி போய் அந்த வெஹிக்கிளில் யாரா இருக்காங்கன்னு பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ தான் ஹஜுக்கோட மாமாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, ஹீரோயின் ஒரு ஆளை மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா என்னதான் அந்த ஃபோன்லேருந்து இவங்களோட கையில் வந்து அந்த சிவப்பு கலர் நூல் கனெக்ட் ஆகியிருந்தாலும் அவங்களால சர்வே பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இவங்களால மட்டும்தான் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்போதைக்கு இவங்கள தான் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் வந்துட்டு அங்கே இருக்கிற கரண்ட் கம்பியிலேருந்து ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை எப்படியாவது இந்த காரை விட்டு இறங்கவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கரெக்டாக அந்த காரோட டோர் இருக்கு இல்லையா, அங்கே போய் நின்று வரைய தயவு செஞ்சு இறங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அப்போ வந்துட்டு ஒரு கம்பி வந்து அவரோட முதுகுலேயே வந்து இறங்குது. அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருமே உயிர் போகிற நிலமையில இந்த விஷயத்த நீ தான் முடிவுக்கு கொண்டு வரணும். உன்னோட கையில் இணைக்கப்பட்டிருக்க அந்த ஃபோனை எப்படியாவது தேடி கண்டுபிடி, உன்னால் மட்டும்தான் எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா, எதுக்குமே அழாத, பயப்படாத, எல்லாமே சரியாயிரும். அவர்கிட்ட இருந்த அந்த காம்பஸை கொடுத்து இது மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை உங்களால் உணர முடியும். அவங்களும் அதை தேடி போகிறாங்க. இங்கே ஹஜுக்கு வந்து தன்னோட மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். கூட அவங்க மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் உயிர் பிழைக்க முடியலை அப்படின்னா எப்படியாவது உங்கள் அக்காவை நீ பார்த்துக்கோ, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மாமா, எப்படியாவது நான் உங்களை காப்பாற்றிடுவேன், தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாப்புல. எங்கள் அக்காவை நீ எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ சத்தியம் பண்ணியிருக்க, அதுக்காகவாது உன் உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படியாவது ஒன்று நான் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே இவருமே வந்து திருச்ச முகத்தோட அப்படியே மயங்கர நிலைமைக்கு வராரு. இவங்க நினச்ச மாதிரியே வந்துட்டு ஹஜுக்கோட
மாமாவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் வந்து ஒட்டுக்கா போனால் வேலைக்காகாது, ஆளுக்கு ஒரு பக்கமாக போவோம், முடிஞ்ச அளவுக்கு தேடுவோம், தேடி எப்படியாவது அதை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. இங்கே ஒரு வழியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சிட்றாங்க. அதே சமயம் ஹஜோக்கு வந்து அவங்களோட அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை ரொம்ப மன்னிச்சாரு, எங்களை காப்பாற்றணும்னு வந்த மாமா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எப்படியாவது அவரை நாங்கள் காப்பாற்றிடுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்துக்குள்ளே நுழைகிறாங்க. அப்படி அவங்க 2 பேர் நடந்து வரும்போது முன்னாடி இருக்கிற இரும்பு பாலம் ஒன்று இருக்குது. அந்த சூனியக்காரோட பொண்ணு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்து போகிற அந்த பாதையை உடைக்கிறா. ஆனாலும் நம்ம ஹீரோயின் விட்டுருவாங்களா, ஓடி போய் ஒரே ஜம்ப் தான், அவங்க போக வேண்டிய இடத்த பிடிச்சிட்றாங்க. பின்னாடி இருக்கிற ஹீரோவை பார்த்து உன்னால் வர முடியல இல்லை வர பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே இடத்துல இரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. ஒரு வழியாக ஹீரோயின் வந்து அந்த ஃபோனையுமே கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை எடுக்கலன்னு போகும்போது அந்த இடத்துல இவங்களுக்காக அந்த நாரி வந்து காத்திருக்கிறா. அதாவது நாரியோட உடம்புல வந்து சூனியக்காரியோட பேய் அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஹீரோயின் வந்து கத்தி எடுத்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ கூட இந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நாரியோட பேரே சொல்லிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடி, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இது கேட்கவே மாட்டேங்குது. இதை பார்த்த ஹீரோக்கும் அந்த பக்கமாக பதறுது, ஐயோ இப்படி அவளை தனியாக தவிக்க விட்டுட்டு இருக்குமே, எப்படியாவது நம்ம போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு அதே மாதிரி பாஸ்ட்ல ஹீரோயின் இந்த லாங் ஜம்ப் ரிலேட்டடாக சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட கையில் இருந்த அந்த டிவைஸ் வந்து சுத்த ஆரம்பிக்குது. அவர் புரிஞ்சுக்கிறாரு இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தாண்டி போய் அந்த இடத்தையும் தாண்டி உள்ளே போயிடுறாரு. உள்ளே வந்த ஹீரோ துடிச்சிட்டு இருக்க ஹீரோயினியை பார்த்து இவளை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருந்த கத்தியை வச்சு நாரி மேலே ஒரே இறக்கிடுறாரு. இங்கே நாரியோட உடம்புல இருந்து ரத்தத்தோட ரத்தமாக அந்த சிவப்பு கலர் நூல் மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுவுமே வந்து வெளியே வருது. ஹீரோயினும் அந்த ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த நாரியை பார்த்து என் முன்னாடி இருக்கிறது என்னோட உயிர் தோழி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த நாரி என்ன சொல்கிறான்னா இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே முன்னாடி போக அந்த நாரி என்ன பண்ணுறா அப்படின்னா என்னோட உயிர் இப்போ போக போகுது அப்படின்னா உன்னை மட்டும் விட்டுட்டா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கையில இருந்து அந்த பிரேஸ்லெட்டை பட்டுன்னு அத்து விட்டுறாங்க. அச்சோக்கோட அக்காவோட கையில இருந்து அதுவுமே கட்டாயிருந்த பழைய சாபம் இப்போ மறுபடியும் ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பக்கம் ஹீரோயின் உயிர் போகிற நிலமையில துடிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஹீரோ வந்து நாரியை பார்த்து இங்கே பாரு இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காப்ல. திடீர்னு அந்த இடத்துல நாரியா காணும். இவன் எங்கடா போனா என்னானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் வந்துட்டு இந்த ஹஜோ கூட அக்கா தான் பேசுகிறாங்க. தயவு செஞ்சு இப்போ ஹீரோயினை என்னோட இடத்துக்கு கொண்டு வா, நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த இடத்துக்கு வா, அங்கே வந்தால் மட்டும்தான் இவளோட உயிரை காப்பாற்ற முடியும், என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு வச்சுருவாங்க. ஆனால் அந்த உயிர் போகிற நிலைமையிலையும் துடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ கூப்பிட்டது அது ஹஜோ கூட அக்கா கிடையாது, அது வந்து அந்த தீய சக்தி, இப்படி எல்லாம் தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோயின் சொல்கிறத கேட்குறதா இல்லை இவங்க அக்கா காலில் இல்லை ஹஜோ கூட அக்கா சொல்கிறத கேட்குறதா அப்படிங்கிற மாதிரி குழப்பமான நிலைமையில் இருக்கும்போது டக்கு நாங்கள் கட் பண்ண இன்னொரு சீனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சா முன்னாடி பார்த்தா முன்னாடி நாரி இருக்கிறத பார்த்து இங்கே என்ன நடக்குது, இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடையே எந்திரிக்கிறாங்க. முன்னாடி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஹீரோ நாரி அந்த ஹஜோக்கு 3 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாரி என்ன பண்ணுறான்னா என்னை மன்னிச்சிரு, நீ தானே சொன்ன நான் தெரியாமல் தான் பண்ணேன்னு, உண்மையாலுமே நான் தெரியாமல் தான் பண்ணேன், நீ என்னை மன்னிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக கேட்க ஹீரோவுமே வந்து ஹீரோயின் கிட்ட அங்கே மயக்கம் போட்டதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா என்ன, எல்லாமே சுமூகமாக முடிச்சது, அந்த சாபத்தை நம்ம உடைச்சிட்டோம், இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயின் பயங்கர குழப்பமாக இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த சிவோன் பயன்படுத்தின அந்த ஃபோனை எங்கே அதை அழிச்சாச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹஜோ கிட்ட போய் உன்னோட மாமா எப்படி இருக்காரு, நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவர் உயிர் கொடுத்தாரே அவர் இப்போ ஓகேவா, எல்லாமே நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இங்கே வந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே ஆகுது. இப்போ தான் ஹீரோ வந்து அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை காட்டுறாரு. எங்கிட்ட அந்த கிரிகோ ஆப் கூட கிடையாது, யார்கிட்டன்னு மட்டும் இல்லை யார்கிட்டையுமே அது இப்போ இல்லை, செக் பண்ணி பாருன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் அவங்களோட ஃபோன்லேயும் பார்க்குறாங்க, அதுலேயுமே கிடையாது. அப்போது எல்லாமே சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நாரியும் வந்து ஆமாடி எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லோரும் நடந்து போகும்போது ஹீரோயின் வந்து இங்கே ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, இங்கே வந்து இந்த சர்வர் ரூம் இருக்காதே கம்பி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ கூட அந்த நாரி என்ன சமாளிக்கிறான் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஒரு வேலைக்காக அதை வச்சுருந்தாங்க, அதை இப்போ எடுத்துட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி போன இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே எக்ஸாக்டாக அவங்களோட விஷுவல் தான் அங்கே தெரியுது.
அங்கே மட்டும் இல்லாமல் வெளியே தலை நீட்டி எட்டி பார்க்குறாங்க. டோட்டலாக அந்த 360 வியூ வந்து தெரியுது. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அவங்க ட்ராப்பில் இருக்கும்போது இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க வந்து ட்ராப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலிமா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த கதை இன்னும் முடியலை அப்படிங்கிறது. இப்போ தான் பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஃபோனில் வந்துட்டு ஹஜு கூட அக்கா சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆனால் ஹீரோனால எதை நம்புறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த ஃபோன் பக்கத்தில் வந்து அந்த டிவைஸை வச்சு பார்ப்பான். அது வந்து சுத்தாது. ஆனால் ஹீரோயின் பக்கத்தில் வைக்கும்போது அது வந்து பயங்கரமாக சுற்றும். அப்போ தான் அவனுக்கு ஒரு ஹோப் கிடைக்கிது. நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, இவ்வளோ நான் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறமா கேபு போகாது. அதனால அவரே என்ன பண்ணுவார்னா இவங்களை வந்து கைத்தாங்களை தூக்கிட்டு போக ஆரம்பிப்பார். அந்த மாய உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரூல்ஸ்னால் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தான், நீ சாகிறது தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த நாரி என்ன பண்ணுறா அப்படின்னா இவளை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தலான்னு போவான். ஆனால் இங்கே ஹஜு கூட அக்காவுக்கு வந்துட்டு வெளியில் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ எப்படியாச்சும் அவங்கள கூப்பிட்டு வரணுமே, அவளோட உயிரை காப்பாற்றணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க ஒரு பக்கமாக தவிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் ஹீரோயினியை நான் காப்பாற்றுவேன், காப்பாற்றியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே கீழே பார்க்கும்போது அங்கே தான் வந்து இந்த ஹஜுக்கோட அக்காவோட வீடு இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா லொக்கேஷன் தெரிஞ்சதுக்கப்புறமா மேலே மெல்ல மேலே போய் ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு ஒரு வழியாக அவங்க அக்கா கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாப்புல. என்னால் முடிஞ்சது, இவளை எப்படியோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போது உங்களை நான் முழுசாக நம்புகிறேன், எப்படியாவது நீங்கள் தான் இவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஹஜு கூட அக்கா வந்து அந்த சடங்குகளுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கொண்டு வந்த அந்த ஃபோனை வந்து முன்னாடியில் வச்சு அதுக்கு ஒரு விதமான பூஜையெல்லாம் பண்ணி மந்திரெல்லாம் போட்டு ஒரு வழியாக அந்த ஸ்வேடை எடுத்து அந்த ஃபோனோட மேலே இறக்குனா எல்லாமே முடிஞ்சிரும்னு பார்த்தா அப்படியே இருக்கு. ஹீரோயினும் துடிச்சிட்டே தான் இருக்காங்க. இவங்களுக்கு இங்கே ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் மாய உலகத்தில் வந்துட்டு இந்த நாரி வந்து ஹீரோயினை கழுத்தை அறுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அறுத்துட்டே இருக்க டப்புன்னு நாரி மேலே ஒரு ஸ்வாடு வந்து உழுகுது. யாரடா அது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஹஜு கூட அக்கா தான். இவங்களை காப்பாத்துறதுக்கு இந்த மாய உலகத்துக்கே வந்திருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு, என்னால் அந்த சாபத்தை உடைக்க முடியல, ஏன்னா வெளி உலகத்தில் அது வேலை செய்யலை, இங்கே இருக்கிற இந்த மாய உலகத்தில் இருக்கிற அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி உண்மையான சாபம் இந்த மாய உலகத்துல தான் அடங்கியிருக்கு. வெளி உலகத்துல இருக்க அந்த போனை மட்டும் அழிச்சா பார்த்தாது, இங்க இருக்கிற இந்த போனையும் கண்டுபிடிச்சு அழிக்கணும். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது முன்னாடி வந்துட்டு ஒரு உருவம் தெரியுது. அது வேற யாரும் கிடையாது, அது வந்து சிவோன் தான். அதுவுமே கழுத்துல எந்த விதமான கட்டும் இல்லாம இருக்காங்க. இவங்க வந்து இத்தனை காலமா இவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்துட்டு ஹீரோயினுக்கும் அவங்க அக்காவுக்கும் இப்பதான் புரியுது. ஸோ இந்த பக்கம் தான் சர்வர் ரூம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படி போகணும், என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சிவோன் வந்துட்டு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சர்வர் ரூமில் இருக்க அந்த ஃபோனை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை அழிச்சா மட்டும் போதும், எல்லாமே முடிவுக்கு வந்துடும். அப்போது இந்த ஹஜு கூட அக்கா வந்துட்டு ஹீரோயின் கையில் அந்த மாஸ்கை கொடுத்துட்டு இதுவும் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றை எதுவுமே பண்ண முடியாது, பயப்படாமல் நீ போய் தேடி அதை கண்டுபிடிச்சி அந்த சாபத்தை அழி, இங்கே இருக்கிற தீய சக்தியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே நிஜ உலகத்தில் வந்துட்டு இவங்க கையெல்லாம் கிழிச்சு ரத்தத்தெல்லாம் கொட்டி ஒரு சில ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாய உலகத்தில் வந்து அந்த சூனியக்காரியோட பொண்ணு பேய் இருக்கு இல்லையா, அது நின்றுட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த சிவோன் வந்துட்டு வெளியே போகலாம் வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. அதுவும் கொஞ்சம் யோசிக்கும். அது வேற யாருமே கிடையாது, அது வந்து இந்த ஹஜு கூட அக்கா தான். இந்த சோனியக்காரியோட பொண்ணோட தசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியே ஹீரோயின் அந்த சர்வர் ரூமை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போறாங்க. ஆனா அதே சமயத்துல பார்த்தா அந்த சோனியக்காரோட பொண்ணு வந்து இங்க ஹீரோயின் கூட பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கூட சண்டை போடுறது அந்த நாரி இருக்கா இல்லையா, அவளோட ஆன்மா போல. உங்களோட இதில் என்ன கொண்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அது புலம்ப. அதுக்கு ஹீரோயின் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, சொல்ல போனால் நானும் ஹீரோவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான், எங்களுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனாலுமே அதை வந்துட்டு அந்த நாரி வந்து நம்ப மாட்டேங்கிறா. நீ சொல்கிற மாதிரி அவன் உன்னோட ஃப்ரெண்டாக மட்டும் இருந்தது தான் என்னை எப்படி கொண்டிருப்பான், ஸோ நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவங்களை கொல்றக்க ஆரம்பிக்குது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு சாகடிக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த சோனியாக்கரோட பொண்ணுக்கு வந்துட்டு வந்திருக்கிறது வந்து சிவோன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. உடனே கையை பிடிச்சி முறுக்க அப்படியே வந்துட்டு ஹஜு கூட அக்கா வந்து உண்மையான உருவத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து ஒரு சில மந்திரத்தை ஊற்றிட்டு அப்படியே அந்த அம்பை எடுத்து குத்திடலான்னு ஓங்கிட்டு வரும்போது டக்குன்னு இந்த சூனியக்காரோட பொண்ணு வந்து மறைஞ்சாடுறா. எங்கடா இவ்வளோ ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நாரியும் ஹீரோயினையும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட ஹீரோயின் வந்து நீ வேணும்னே வந்துட்டு
ஹூக்ஸ் ஆகிறதுக்கான காரணம் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஆப் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களை எப்படியும் தசை திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பொறுமையெல்லாம் இறந்த ஹீரோயின் உன்கிட்ட பேசி பிரோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு நாரியை போட்டு வெளுன்னு வெளுத்து ஒரு வழியாக அவளை வந்து மயக்கமடைய வச்சு அந்த சர்வர் ரூமுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஆக்சுவலாக பாஸ்டில் வந்துட்டு இந்த சிவோன் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தினால அந்த சாபத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த சூனியக்காரோட பொண்ணு வந்துட்டு அவ சாக போகிற அந்த நிலைமையில கூட அவளோட அந்த ரத்தத்தால் அந்த டீட்டெயிலாம் எழுதி வச்சு இதை மொத்த சாபத்தையும் அவளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாள். அந்த ஃபோனை ஒரு வழியாக அழிச்சு சிவானோட சாபத்தை வந்து அழிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிறது இந்த சூனியக்காரி பொண்ணு உருவாக்குனாலையா அந்த சாபம், அதை மட்டும் அழிச்சிட்டா மொத்த கதையுமே முடிஞ்சுது. ஒரு பக்கம் இந்த சூனியக்காரோட பொண்ணு வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹஜோக்கோட அக்காவை சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்துட்டு அங்கே வந்து இந்த சியோனோட ஆவி இருக்கலையா போய் நம்மளால் இத்தனை வருஷமாக இத்தனை பேர் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதோட எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனாலுமே அந்த சூனியக்காரோட பொண்ணு வந்து அடங்காமல் எனக்கு இன்னும் எதுவுமே அடங்கலை, எனக்கு இன்னும் அந்த கோவம்லாம் அடங்கலை, பேசாமல் நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படிங்கிற அந்த பேய்கிட்ட கத்திட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி இந்த ஹஜோக்கோட அக்கா என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு அம்பை எடுத்து அதை வந்து அவளோட வயிற்றுல இறக்கிடுறாங்க. அது அவளோட வயிற்றுல மட்டும் கிடையாது, பாதியெல்லாம் வந்துட்டு இவங்களோட வயிற்றுலையுமே இறங்கிறீங்க. ஏன்னா இவங்களோட ரத்தமும் அதில் படியணும், அப்பதான் அதுக்கு இன்னுமே வந்து சக்தி கிடைக்கும். இந்த சமயம் சர்வர் ரூம்ல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இவங்களோட அந்த போனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அந்த போனை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு வழியா அதை வந்துட்டு ஹஜோக்கோட அக்கா கிட்ட கொண்டு வராங்க. ஆனா அவங்களும் சாகர நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை எடுத்துட்டு ஒரே வீச்சா அதை எரிகிறாங்க. அது கரெக்டா வந்து அந்த போன்ல குத்துன்னு பார்த்தா கொஞ்சம் மிஸ் ஆகி அப்படியே அது கீழே விழுந்துருது. ஐயோ போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் எப்படியாச்சும் அதை எடுத்து இதை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த போன்ல குத்தலான்னு வராங்க. அப்ப அந்த பேயோட கட்டுப்பாட்டுனால அங்கிருந்து இடமே வந்துட்டு தூள் தூளா நொறுங்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எப்படியோ ஹீரோயின் வந்து அதை அழிச்சே அவன் குறிக்கோளால டக்குன்னு அந்த அம்பை எடுத்து அந்த போன்ல ஒரே இறக்கிடுறாங்க. இறக்குன அடுத்த செகண்டே அங்கிருந்த அத்தனை இடமுமே அப்படியே தூள் தூளாக நொறுங்கி போகுது. இதனால அந்த ஃபோனை உடையிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த இடமே செதஞ்சு போகுது. அப்படியே நிஜ உலகத்தில் தான் காட்டுறாங்க. அங்கே கண்ணு முழிச்சா ஹஜோக்கோட அக்கா ஹீரோயினையும் எழுப்பி பார்க்குறாங்க. அப்படியே அவளுமே எழுச்சி உட்கார ஒரு வழியாக மொத்த சாபத்தையும் ஒன்றுமே இல்லாமல் மொத்தமாக முடிச்சிருப்பாங்க. அப்படியே ஹீரோவை பார்த்து அப்பாடா எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. என்னதான் இவ்வளோ வலி இருந்தாலும் ஒரு வழியாக நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி வந்து அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க கிளாஸ் ஸ்டாஃப் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்கக்கூடாத நிறைய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது, கடந்து போகிறது தானே வாழ்க்கை, எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினும் அப்படியே கண்ணில் வந்துட்டு கண்ணீரோட முன்னாடி இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா ஹூக்கு, அவரோட பிளேஸையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த நாரி இருக்காளையா அவளுமே இறந்துருப்பாள், அவளோட பிளேஸையும் பார்க்குறாங்க. இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறது ஹீரோ, ஹஜூக், ஹீரோயின். அடுத்த சீன்லேயே வந்துட்டு இவங்களோட இறந்து போன ஃப்ரெண்ட் இருக்காங்க ஹூக்கு, அவங்களுக்கு போய் மரியாதை செலுத்திட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃபோனில் அந்த ஆப் இன்னுமே இருக்கிறத பார்த்துட்டு இதையே இன்னும் நீ வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு நாரியோட ஞாபகம் வந்திருக்கும். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா நம்மளோட ஃப்ரெண்டு நாரியை நம்ம காப்பாற்றிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கூட ஹீரோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், விடு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு அந்த ஆப்பை வந்து அப்படியே அவங்க அன்இன்ஸ்டாலும் பண்ணுறாங்க. இங்கே இந்த ஹஜூக்கோட மாமா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு இந்த ஆக்சிடென்ட் மூலமாக கண்ணில் வந்து அடிபட்டிருக்கும் இல்லையா, அது மூலமாக ஒரு சக்தி வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க எல்லாருமே இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது இந்த ஹூக்கை வந்து நான் பார்த்தேன், அவன் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான், அவனோட பர்த்டேக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கணுன்றதான். இப்போ அவனோட கடைசி நிமிடத்துக்காக எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே அவரோட கண்ணை வந்து ஜூம் பண்ணுறாங்க. ஆனால் கண்ணுக்குள்ளேருந்து திடீர்னு இன்னொரு ஒளி வர்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஹூக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த வந்து ஏறி குதிக்கிறான். அங்கே ஒரு ஃபோன் கிடக்குது, அதை வந்து எடுக்கிறான். ஆக்சுவலாக அந்த ஃபோன் யாரோடது அப்படின்னா இந்த இறந்து போனான் இல்லையா நாரி, அவளோடது தான். அவன் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்துட்டு லாக் வந்து எதுவுமே தெரில. அதுக்கப்புறமா அந்த கம்ப்யூட்டர் மூலமாக அவனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஆப்போசிட்டில் அந்த பர்சன் வந்து பாஸ்வேர்ட் சொல்ல அதை அவன் டைப் பண்ணி பார்த்து அப்படியே மொபைல் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ
அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வருது. அங்கேருந்து அப்படியே இந்த 8th எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதிலிருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு அடுத்த சீசன் வந்து இருக்குது. அதோட ஒரு சின்ன ஹிண்ட்டாக தான் இது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சீசன் வந்தால் கண்டிப்பாக அதையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பாய்.